பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முகநூல் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சியூடாக அனல் தொலைக்காட்சியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்க விடயங்களிலே பல விடயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டி இருக்கிற அந்த சூழலிலே நாங்கள் ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் ஒவ்வொரு விடயங்களிலிருந்தும் நாங்கள் ஒவ்வொரு தலைப்பினை தெரிவு செய்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக படைப்பதற்கு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கல்முனை கிளையின் ஏற்பாட்டில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக படைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை கல்முனை கிளை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா காரியாலயத்தில் இருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக தருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற மாதம் ஒரு சிறப்பான மாதம், எமது ஹிஜ்ரி ஆண்டினுடைய இறுதி மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்திலே பல விடயங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், அதுபோல ஹாஜரா அம்மையார் அவர்களுடைய அந்த தியாகத்தை கூறுகின்ற இந்த ஹஜ் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இதிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரஃபா நோன்பு, அதுபோல உல்ஹியா குர்பானி சம்பந்தமான விடயங்கள் என்பன பல விடயங்கள் பேசப்பட இருக்கிறது. இதிலே நாங்கள் இன்றைய தினம் 2 தலைப்புகளில் நாங்கள் சுருக்கமாக சில விடயங்களை தெளிவாக குறிப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அரஃபா நோன்பு தொடர்பான விடயங்கள், அதுபோல உல்ஹியா குர்பானி தொடர்பான விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் எங்களோடு இந்த காரியாலயத்திலே வருகை தந்து எங்களோடு இணைந்திருக்கின்ற எங்களது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர், கல்முனை அல் ஹாதி இஸ்லாமிய அரபு கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ஷேக் ALM முர்ஷித் முஃப்தி சஅதி நஜ்மி அவர்கள் இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே நாங்கள் இப்பொழுது வீட்டிருக்கின்ற இந்த மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த மாதத்திலே பல விடயங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இப்பொழுது இந்த முதலிலே நாங்கள் உங்களிடத்திலே அரஃபா நோன்பு தொடர்பான பல விடயங்களை பேசலாம். குறிப்பாக இந்த அரஃபா நோன்பு என்பது துல்ஹஜ் மாதத்தின் 9வது பிறையிலே நாங்கள் கட்டாயம் நோக்கப்பட வேண்டிய ஒரு நோன்பாக இருக்கிறது. இந்த நோன்பிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகளை களையும் வகையிலே குறிப்பாக அரஃபா தினமாக சவுதி அரேபியாவிலே மக்காவிலே ஹாஜிகள் ஒன்று கூடுகின்ற ஒரு தினமாக நாளைய தினம் வியாழக்கிழமை இருக்கிறது. ஆனால் எங்களது இலங்கை திருநாட்டிலே ஜம்மியத்துல் உலமா அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா பிறையினை ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு கண்டு கலண்டரினை வெளியிடுகிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தினம் இந்த அரஃபா நோன்பு தினமாக இருக்கிறது. அண்மையிலே ஒரு நிகழ்வின் போது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைவர் அவர்களும் அரஃபா நோன்பு தொடர்பிலே சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு எதிரான பல கருத்துக்களும் வந்திருந்தது. இது தொடர்பில் இந்த அரஃபா நோன்பு வெள்ளிக்கிழமை வருவது தொடர்பிலும், அதுபோல இந்த அரஃபா நோன்பு நாங்கள் எப்பொழுது நோக்கலாம் என்கிற தொடர்பிலும் இந்த எமது நேர்களுக்காக நீங்கள் தெளிவுபடுத்த. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் சையதுனா வ ஹபீபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய முதலாவது, இந்த நிகழ்ச்சி ஒன்று செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக என்னிடம் வினவிய போது நானும் என்னுடைய சுயநலம் காரணமாக தள்ளி போய் நீங்கள் செய்யத்தான் வேண்டும் என்று இன்றைக்கு என்னை நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இது மக்களுக்கு ஒரு பிரயோசனமாக அமையும். தற்காலத்தில் அதிகமானவர்கள் உதுஹியாவுடைய அரஃபாவுடைய துல்ஹஜ் மாதத்துடைய விடயங்கள் எல்லாம் தியாகங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சி முதலாவது மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய முதலாவது. அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். அதே போல நாம் இருக்கக்கூடிய மாதம் மிகவும் இஸ்லாத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கடமை ஒன்று நிறைவேறக்கூடிய ஒரு மாதத்தில், அதிலும் ஹஜ்ஜுடைய அந்த அமல்கள் நடக்கக்கூடிய அந்த நாட்களிலும் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய அடிப்படையில் 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த 12 மாதங்களிலும் அல்லாஹு தாலா 4 மாதங்களை அல்லாஹ் கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால்,
அந்த மாதங்களில் அந்த காலத்தில் யுத்தம் செய்வதையும் கூட அநியாயம் செய்வதையும் கூட அல்லாஹு தாலா தடை செய்திருக்கிறான். சில சஹாபாக்களுடைய கருத்து இருக்கிறது, இந்த மாதங்களில் அமல் செய்யக்கூடிய நேரத்திலும் அல்லாஹு தாலா இரட்டிப்பான நன்மைகளையும் கொடுப்பான் என்றும் சில சஹாபாக்களுடைய கருத்து இருக்கிறது. அந்த 4 மாதங்களில் ரஜப், துல் காதா, துல் ஹிஜ்ஜா, அடுத்து நாம் துல் ஹிஜ்ஜாவுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய இஸ்லாத்தின் முதலாவது மாதம் முஹர்ரம் என்ற மாதம். இந்த 4 மாதமும் சிறப்பான மாதம். அதில் நாம் தற்போது இருக்கக்கூடிய அந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலும் நாம் ஆரம்ப 10 இருக்கிறோம். ஆரம்ப 10 மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாட்கள். ஹஜ்ஜுடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கடமைகளின் ஒன்று நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நாட்களிலேயும் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் ஒரு 2-3 தினங்களாக நம்முடைய மீடியாக்களிலும் ஃபேஸ்புக்கிலும் அலைந்து தெரியக்கூடிய ஒரு முதலாவது கேள்வி என்னிடத்தில் நீங்கள் வைத்திருந்தீர்கள். அதாவது அரஃபாவுடைய நோன்பு எப்போது பிடிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் வைத்திருந்தீர்கள். இது இன்று நேற்று உருவான பிரச்சனை அல்ல. ஆரம்ப காலத்திலும் பிறையுடைய விடயத்தில் தான் இந்த எல்லா குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. பிறையை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் 50-60 வருஷத்துக்கு முன்னால் இருந்தும் இந்த ஸ்ரீலங்காவில் இலங்கையில் பிறையை தீர்மானிக்கக்கூடியவர்கள் கொழும்பு பெரிய பள்ளி வாசல் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த பெரிய பள்ளி வாசலுடன் சேர்ந்து சில அமைப்புகளின் ஒத்தாசை, அதிலும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எங்களோட தலைமையகம் ஒரு முக்கியமான பங்கை அவரத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதலாவது நான் இந்த இடத்தில் ஒரு ஊர் ஒற்றுமையாக, ஒரு சமுதாயம் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தலைவர் ஒன்று இருக்க வேண்டும். அந்த தலைவர் ஒரு தலைமையகம் ஒன்று இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஊரோ அல்லது ஒரு கிராமமோ அல்லது மார்க்க சம்பந்தப்பட்ட விடயமோ அது சிறந்ததாக போகும். நான் இதை விரிவாக பேச விரும்பவில்லை. அந்த அடிப்படையில் தான் அந்த உலமாக்கள் 4 மதுஹபுகள் என்று நம்மளுக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள். 4 மதுஹபுங்கிறது சிலர்களுடைய கேள்வி இருக்கிறது. 4 மதுஹபுங்கிற ஷரியத்துக்கு உட்பட்ட விடயமா? அதான் 4 மதுஹபுகளும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஷரியத்துக்கு உட்பட்ட விடயங்கள். சில இஜ்திஹாதுடைய விஷயங்கள். இப்ப தொழுகை கடமை என்பதில் நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு யாருக்கும் கிடையாது. ஆனா 5 நேர தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜுங்கிறது சில இஜ்திஹாதான விஷயங்களை ஒப்புவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த 4 மதுஹப் உள்ளவர்கள் அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக அவர்களுக்கு சில கருத்துக்கள் வந்திருக்கும். அந்த கருத்துக்களை அவர்கள் தெளிவாக ஆதாரம் ரீதியாகத்தான் அவர்கள் நிரூபித்திருப்பார்கள். அந்த 4 மதுஹபுகளுக்கு நாம் ஏதாவது ஒரு மதுஹபில் இருக்கும் போதுதான் நாமும் ஒரு சிறந்த ஒரு வழியில் நாம் பயணிப்பதற்கு முடியும். அந்த அடிப்படையில் இலங்கையில் பொறுத்த வரைக்கும் ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் தான் நாம் அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப ஷாஃபி மதுஹபில் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் புதிய கருத்துக்களை நாம் நுழைவிக்க வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. இப்ப தற்காலத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு நோமலாக நெட்லையும் அங்கேயும் இங்கேயும் சும்மா படிச்சுட்டு வந்து சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனா அங்கிருந்த உலமாக்கள் ஒரு ஹதீஸை தேடுவதற்கு, ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை தேடுவதற்கு தற்போது அதிகமானவர்கள் கூகுள் முஃப்தி தான். கூகுளில் தேடுவது அல்லது வாட்ஸ்அப் மற்ற இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் தேடுவது மூலமாக சில அறிவுகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்ன அந்த 4 மதுஹபில் உள்ளவர்கள் ஒரு ஹதீஸை தேடுவதற்கு பல நாள் பிரயாணம் செய்து தியாகம் செய்து அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை தேடுவதற்கு பல தியாகங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த இவ்வளவு முன்னுரையை நான் செய்கிறதுக்குரிய நோக்கம் என்னவென்றால், அந்த கருத்துக்குள் நாம் இருப்போம் என்றால் இந்த கேள்வி நம்மளுக்கு உருவாகி இருக்க மாட்டாது. அதாவது சர்வதேச பிறை இதுக்கெல்லாம் முதலாவது பிரச்சனைக்குரிய ஒரு விடயம்தான் இது அரஃபாவுடைய தினத்தில், அதாவது ஹாஜிகள் வந்து அரஃபா மைதானத்தில் இருக்கும்போது நோன்பு பிடிக்கணுமா, அது நம்மளுக்கு 9வது தினத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது தினத்தில் நாம் நோன்பு பிடிக்கணுமா என்று சொல்லக்கூடிய கேள்வி இந்த சர்வதேச பிறை உள்நாட்டு பிறை சம்பந்தப்பட்டதுடன் வரக்கூடிய ஒரு கேள்வி. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இப்போ தற்போதும் இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் ஊடாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சர்வதேச பிறை என்று உருவாக்கியவர்கள்,
நான் யாரையும் பலத்தை குற்றி பழி தூக்குவதற்கு வரவில்லை. இந்த சர்வதேச பிறை என்று எங்களுக்கு மதுஹபுகள் தேவையில்லை, எங்களுக்கு நாங்கள் தான் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குகிறது என்று சொல்லி வந்தவர்கள் சர்வதேச பிறை என்று சொல்லி பிறகு அதற்குள் பிரிந்து பல பிரிவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்குள்ளும் நான் அந்த சர்வதேச பிறை என்று சொல்லி வந்தவர்களுக்குள்ளும் சில பள்ளிவாசல்களில் பெருநாளுடைய தினத்தை சனிக்கிழமை திடலில் தொழுவிக்கப்படும் என்று போட்டிருக்கிறார்கள். சனிக்கிழமை சில பள்ளிவாசல்களில் திடல் தொழுகை வெள்ளிக்கிழமை எங்களுடைய ஹஜ்ஜு பெருநாள் வரும் என்றும் போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அந்த சர்வதேச பிறைகள் பிரிந்தவர்கள் தான். ஆனா மிகவும் எங்களுக்கு ஒரு 2 வருடமாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்றால், நம்மளுடைய இந்த கல்முனை ஊரிலும் சில கூட்டங்கள் சர்வதேச பிறை என்று சிறுகளை கூட்டிக் கொண்டு பத்தைக்குள்ளும் அங்கேயும் இங்கேயும் தொழக்கூடிய ஒரு காட்சி இருந்தது. ஆனால் அது தற்போது மாறிவிட்டது. இப்ப அங்கே இருந்தவர்களும் இல்லை, நாம் ஏதோ அவர்களுடைய நம்ம ஒற்றுமைக்காக வேண்டி நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் எனது ஜிதியாத் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதற்காக மாறினார்களா, அல்லது தெளிவை அல்லாஹ் கொடுத்து உள்நாட்டு பிறைதான் பொருத்தமாக இருக்கும் என்று மாறினார்களா என்பது தெரியாது. ஆனால் நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் தற்போது அந்த பிரச்சனை ஒன்று இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் அரஃபாவுடைய தினம் என்பது அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் நோன்பு ஹாஜிகள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிடிக்கணுமான கேள்விக்கு இதுக்கு விரிவாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி இது. என்றாலும் இன்னும் பல கேள்விகள் இருப்பதினால் நான் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். எங்களுடைய தலைவரும் கூட ரிஸ்வி முஃப்தி ஹஸரத் அவர்களும் கூட அண்மையில் அழகான ஒரு மதரசாவுடைய ஒரு பில்டிங் ஓப்பன் சந்தர்ப்பத்தில் அழகாக மக்களை நீங்கள் குழப்ப வேண்டாம், ஒற்றுமையாக பயணிங்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லி அரஃபாவுடைய தினத்தை அறிவித்தார்கள். ஆனால் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவை பொறுத்த வரைக்கும் நானும் அண்மையில் தான் நான் இங்கே கல்முனை கிளையில் நான் தலைவராக இருந்தாலும் அண்மையில் தான் நானும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஹெட் ஆஃபீஸுக்கு போய் நான் அங்கே நடக்கக்கூடிய சில விடயங்களை நான் கண்ணூடாக கண்டிருக்கிறேன். மாஷா அல்லாஹ், அங்கே எல்லோரும் தெளிவாக இருக்கிறார்கள். அங்கே நம்முடைய நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 4 குழு இருக்கிறது. ஒன்று தப்லீக் ஜமாத், இன்னொன்று தரிகா ஜமாத், இன்னொன்று ஜமாத் இஸ்லாமி, இன்னொன்று தௌஹீத் ஜமாத். 4 இந்த மற்ற சின்ன குழுக்கள் இருந்தாலும் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த 4 குழுவும் அங்கே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அந்த தலைமையகத்தில் ஒரே மேசையில் பேசக்கூடிய காட்சியை நாங்கள் கண்டிருக்கிறோம். சில விட்டு கொடுப்புகள், சில விடயங்களை விட்டு கொடுப்புகளுடன் மார்க்கத்தின் சில விடயங்களை உம்மத்துக்காக வேண்டி தன்னுடைய கருத்தை கூட மாற்றக்கூடிய காட்சியை நாங்கள் அங்கே கண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தரிகா ஜமாத்தை சேர்ந்தவர்கள், தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களாம் ஒற்றுமையாக பயணிக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையாக பயணிக்கிறார்கள். ஜமாத்தை இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையாக பயணிக்கிறார்கள். ஆனால் நம்மளோட ஊர்களில் தான் யாரோ பிரித்து வைத்திருக்கிறார்கள். அது மிகவும் எனக்கு ஒரு கவலையான ஒரு செய்தி. அதனால தான் நான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைவராக அல்லாஹ்வுடைய உதவி மூலமாக வந்த நேரத்தில் நான் அந்த பதவியை எடுப்பதற்கு நான் தயங்கினேன். ஆனால் பல உலமாக்களுடைய வேண்டுகோளுக்கு நம்ம அந்த பதவியை எடுத்தேன். ஆனால் எடுத்து நான் முதலாவதாக கொண்டு வந்த ஒரு பிரகடனம் தான் வேற்றுமையில் ஒற்றுமை காணுவோம், நம்மளுக்கு மத்தியில் இருக்கும் கருத்துக்களை ஓரமாக்கிவிட்டு பொதுவான விடயங்களை நாம் ஒற்றுமை காணுவோம் என்ற ஒரு விடயத்தை நான் முன்வைத்திருந்தேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சுருக்கமாக ஒரு பதில் சொல்கிறேன். சிலர்கள் சொல்லுகிறார்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த நாளில் தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொன்னால், நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துல முதலாவது சவுதி மாத்திரமா பிறையை காணும்? இல்லை, அனைத்து நாடு. முதலாவது அல்லாஹு தஆலா ஒரு பிறையை அனுப்பும் போது முதலாவது சவுதிக்கு அனுப்பிவிட்டா பிறகு பிற நாடுகளுக்கு அல்லாஹ் அனுப்புவான். பொதுவா இருந்தா அல்லாஹ் நாடினால் முஹர்ரம் மாதத்தில் சவுதியில அல்லாஹ் முதலாவது பிறையை காண வைப்பான். 2வது பிறை நியூசிலாந்துல காண முடியும். ரபியுல் அவ்வலுடைய ஆரம்பம் வேறொரு நாட்டில் காணலும். அப்படி காணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது தானே? நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். சவுதி இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய பிறையை காண்பதற்கு முதல் அமெரிக்காவில் அல்லது ஒரு ஆஸ்திரேலியாவில் பிறையை கண்டுவிட்டார்கள்.
என்று வைத்துக் கொள்வோம். வைத்துக் கொண்டால் அதுக்கு எக்ஸாம்பிள் வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை சவுதியில் என்ன செய்கிறார், ஆஸ்திரேலியாவில் பிறையை காணுகிறார்கள். அப்ப சனிக்கிழமை தான் யாரு காணுகிறார்கள், சவுதி அரேபியா காணுகிறார். அப்போது இருக்கும்போது சவுதி அரேபியாவில் 9வது தினத்தில் அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு பெருநாளாக இருக்கும். பெருநாள் தினமாக ஒரு நாள் பெருநாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினத்தில் வரக்கூடியதுதான் பெருநாளுடைய தினம். அப்ப சவுதியில அடுத்தண்டு கண்டார்கள், அமெரிக்காவில் சவுதியில காண்றதுக்கு முதல் நாள் கண்டார்கள். அப்ப அரஃபாவுடைய தினத்தில் ஒன்று கூடக்கூடிய நாளில் அரஃபாவுடைய தினத்தில் ஒன்று கூடி இருப்பார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவில் பெருநாள் கொண்டாடுவார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் தான் கொண்டாட அந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பெருநாள் கொண்டாடுவதா? ஏன்னால் பெருநாளுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பது ஹராம். எந்த சந்தர்ப்பத்திலையும் நோன்பு பிடிப்பதே இயலாது. வாஜிபான நோம்போ, நேர்த்தியான நோம்போ, சுன்னத்தான நோம்போ, எந்த நோம்பையும் பிடிப்பதற்கு இயலாது. அப்படி இருக்கும் போது இப்ப அமெரிக்காவில் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இப்ப என்ன செய்வது? நோன்பை விட்டு விட்டு அவர்களுடன் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவதா, அல்லது பெருநாளை விட்டு விட்டு நோன்பு பிடிப்பதா? அப்படி பார்க்கும்போது புவியியல் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு நேரங்கள் வித்தியாசமாக இருப்பதன் மூலமாக சர்வதேச பிறை என்பது இவரத்தில் சாத்தியமாக மாற மாட்டாது. நோன்புடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை கண்டு நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நம்மளுடைய ஊரில், நம்முடைய நாட்டில் நாம் எப்போது பிறையை காணுகிறோமோ அதுதான் நம்மளுக்கு 12 மாதங்கள் பிறை கண்டுதான் நமக்கு நம்முடைய ஊரில் சண்டை வருவது நோம்புடைய காலத்திலும் ஹஜ்ஜுடைய காலத்திலும். ஆனால் நோம்புடைய காலத்திலும் ஹஜ்ஜுடைய காலத்திலும் எப்படி அவர்கள் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு அறிவிக்குகிறார்களோ அதே போல 12 மாதங்களும் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் ஊடாக ஏனைய அமைப்புகளும் சேர்ந்து பிறையை பார்த்து ஒவ்வொரு மாதமும் அறிவிக்குகிறார்கள். ஆகையினால் சுருக்கமான பதில் என்னவென்றால், தற்காலத்தில் இருக்கக்கூடிய இப்னு உசைமின் கூட அவரும் இப்னு உசைமினும் கூட அந்தந்த நாட்டுக்குரிய பிறைதான் சாத்தியமாகும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் நான் நாட்டு மக்களுக்கோ அல்லது கல்முனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று என்னென்றால், நாம் 9வது தினம் என்பது அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய நாள் என்பது நமக்கு வெள்ளிக்கிழமை தான். ஆகையினால் வெள்ளிக்கிழமை நாம் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பதுதான் அந்த அரஃபாவுடைய கூலி நமக்கு கிடைக்கும். அதாவது அல்லாஹு தாலா அரஃபாவுடைய நோன்புக்கு 2 வருடத்துக்குரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான் என்பதுதான் இது என்னுடைய சுருக்கமான பதில். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரஃபாவுடைய நோம்பிலே சிலர்கள் இவ்வாறு வைத்திருக்கின்றனர். குறிப்பாக வியாழனும் வெள்ளியின் பிடிப்பதாகவும் சிலருடைய கருத்துக்கள் இருக்கு. இந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? வியாழனும் வெள்ளியும் நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 தினங்களில், அரஃபாவுடைய தினம் 9, ஆரம்ப 8 தினங்களில் நோன்பு பிடிப்பது ஒரு சுன்னத்தான காரியம். அதனால் ஒருவர் நான் 8ஐயும் பிடிக்க போகிறேன், 9ஐயும் பிடிக்க போகிறேன், அதாவது ஒரு 7ஐயும் பிடித்து 8, 9, அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் அதுல கிடையாது. அவர்கள் அப்படி பிடிப்பதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் நோன்பு பிடிக்க தடை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்ம எமது நாட்டிலே வெள்ளிக்கிழமை தான் இந்த அரஃபா நோன்பு வருகிறது. இது தொடர்பில் உங்களுக்கு கருத்து? நோன்பை பொறுத்த வரைக்கும் சொன்னா, எப்படி நம்முடைய தொழுகைக்கு சுன்னத்தான தொழுகை, நஃபீலான தொழுகை, ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் இருப்பதை போன்றோ நோன்பை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட நோன்பு இருக்கிறது. ஒன்று ஃபர்லான நோன்பு, நம்முடைய ரமதானுடைய காலத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு. இன்னொன்று நேர்ச்சி வைச்ச நோன்பு. நான் எனக்கு ஒரு காரியம் ஒன்று நான் செய்தால் நான் 3 நோன்பு நான் பிடிப்பேன் என்று சொல்லக்கூடிய நோன்பு. அடுத்தது கலாவான நோன்பு. இப்போ பெண்களுக்கு அல்லது நோய் உள்ளவர்களுக்கு சில வாஜிபான ரமதான் காலத்தில் நோன்பு பிடிக்க இயலாது என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் கலா செய்து கொள்வார்கள். அதே போல கஃபாராவுடைய நோன்பு, கஃபாரான குற்றப்பரிகாரத்துக்குரிய நோன்பு. இப்படி அதே போல பொதுவான சும்மா நம்ம பள்ளிவாசலுக்கு போய் எனக்கு தொழுவதற்கு ஆசையாக இருக்கிறது, அந்த மக்ருவான நேரம் இல்லாத ஏனைய தினங்களில் நான் பொதுவாக நான் உசல்லி தொழுகிறேன் என்று சொல்லிட்டு ஒரு ஆள் 2 ரக்காத் தொழுவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமையுடைய நாளில்
அதே போல சனிக்கிழமை நாளில் தனித்தனிய நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கத்தில் ஹதீஸ் தடை வந்திருக்கிறது. லா தஹ்தஸு லைலத்துல் ஜும்ஆ பிஸியாமின், அதாவது ஜும்மாவுடைய நாளில் நீங்க ஒரு நோன்பை கொண்டு நீங்கள் குறிப்பாக்க வேண்டாம், ஒரு நோன்பு பிடிக்க வேண்டாம். அப்படி பிடிப்பதாக இருந்தால் வெள்ளியையும் சனியையும் சேர்த்து பிடிங்கள், அல்லது வியாழனையும் வெள்ளியையும் சேர்த்து பிடிங்கள் என்பதாக வந்திருக்கிறது. இது எந்த நோன்புக்குன்னு சொன்னால் பொதுவாக இருக்கக்கூடிய நோன்புகள். நாளைக்கு ஒரு நோன்பு பிடிப்பதற்கு விருப்பமாக ஆசையாக இருக்கிறது என்றால் அந்த நோன்புக்கு. இப்ப சில நோன்புகள் இருக்கிறது, காலங்கள், அதுக்கு ஒரு காலங்கள் இருக்கிறது. உதாரணமா ஆஷுராவுடைய ஆஷுராவுடைய தினங்கள் இருக்கிறது. முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய நோன்பு இருக்கிறது. அதே போல ரமதான் மாதம் முடிஞ்சவுடன் ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் இருக்கிறது. அதே போல இப்போ வந்திருக்கக்கூடிய அரஃபாவுடைய தினம் இருக்கிறது. இதெல்லாம் அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான் பிடிக்கலாம். ஆஷுராவுடைய ஐயாமில் பீதுடைய நோன்பு இருக்கிறது. இந்த நோன்புகள் எல்லாம் அந்த தினங்களில் மாத்திரம்தான் பிடிக்க முடியும். இப்ப அரஃபாவுடைய, இப்ப உதாரணமா ஆஷுராவுடைய நோன்பை ஒருவர் 11வது தினத்தில் பிடிப்பதற்கு முடியாது. ஆனா 9வது தினத்தில் ஒரு ஆள் பிடிக்கவில்லை என்றால் 11வது யகுதிகளுக்கு மாற்றம் செய்வதற்கு 11வது தினம் பிடிக்க முடியும். அது யகுதிகளுக்கு மாற்றம் செய்வதற்கு. ஆனால் ஆஷுராவுடைய தினத்தில் அந்த முஹர்ரம் 10 மாத்திரம்தான் பிடிக்கலாம். அது அதே போன்றுதான் அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை என்று வருவதனால் வெள்ளிக்கிழமை நாம் அந்த அரஃபாவுடைய தினத்தை நாம் அந்த தினத்துக்குரிய நோன்பை பிடிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை நம்ம பிடிப்பதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது தடை வந்திருக்கக்கூடியது எதில் என்று சொன்னால், அந்த சும்மா நாம் ஒரு சுண்ணத்தான் நான் ஒரு நோன்பு ஒன்று பிடிக்க போகிறேன் என்று ஒரு ஆள் நியத்து வைத்து வெள்ளிக்கிழமை பிடிக்கக்கூடிய அந்த நோன்புக்கு தான் தடை வந்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. குறிப்பாக இந்த விடுபட்ட நோன்புகள், ரமலான் மாதத்திலே விடுபட்ட நோன்புகள் இருக்கும் பொழுது நாங்கள் ஆஷுராவுடைய நோன்பை பிடிக்கலாமா என்ற கேள்வி. அந்த ரமலான் மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு வாஜிபான நோன்பு, ஆஷுரா தினத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு சுன்னத்தான நோன்பு. ஒருவர் அந்த ஆஷுராவுடைய தினத்தில் நான் நியத்து வைக்கும் போதோ நான் எனக்கு விடுபட்ட அந்த வரலுக்குரிய நோன்பை நான் பிடிக்குகிறேன் என்று நியத்து வைத்து கொண்டார் என்றால் அந்த நேரத்தில் அவருக்கு 2 கூலியும் கிடைத்துவிடும். ஆஷுரா தினத்துக்குரிய சிறப்பும் அவருக்கு கிடைக்கும். அதே போன்று அவருடைய ஃபர்லான நோன்புகளில் கலாவான நோன்பு ஒன்றும் சேர்க்கப்பட்டு விடும். இந்த அரஃபா தினத்துடைய நோன்பு தொடர்பிலே மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாங்கள் எமது நேர்களுக்கு நாங்கள் இந்த தெளிவினை தந்திருந்தோம். நேர்களே, உங்களது கேள்வி இருந்தால் சுருக்கமாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் வழியாக எழுதி அனுப்புங்கள். அந்த கேள்விகளையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற தலைப்புக்கு உட்பட்டதாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும். அதாவது அரஃபாவுடைய நோன்பு, அதுபோல குர்பானி தொடர்பான விடயங்களிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதனை எங்கள் தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த குர்பானி என்கின்ற ஒரு விடயம், உதுஹியா என்கின்ற ஒரு விடயம், இந்த ஹஜ் கிரியிலே அதுவும் ஒரு பங்கினை வகிக்கிறது. இந்த குர்பானியினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். குர்பானுடைய நோக்கம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நோக்கம்தான். இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் என்று வந்தால் ஒரு குடும்பத்தின் தியாகம் தான் நமக்கு ஞாபகம் வருவது. நிச்சயமாக என்னுடைய ஒரு இது என்றால், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் தான் நாம் ஒவ்வொரு படிக்க வேண்டிய ஒரு விடயம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் மனைவி, ஒரு பிள்ளையை நாம் வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனைவி, அந்த சரித்திரங்கள் நீளமான சரித்திரங்கள் இருக்கிறது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யாரும் இல்லாத பிரதேசத்தில் தன் கணவனை, தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு கொண்டு சென்ற நேரத்தில் மனைவி ஒரு வார்த்தை கடல் எங்கே போகிறீர்கள் என்று, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மனைவி ஒரு வார்த்தை சொன்னார்கள், அன்னை ஆஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை அந்த நேரத்தில் சொன்னார்கள். இது ஒவ்வொரு பெண்களிடத்திலும் வர வேண்டிய விடயம். ஒரு கணவன் ஒரு தீண்ட வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனைவியும் என்ன செய்யணும், ஒத்தாசையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நாம் எடுத்து நோக்கும் போது நபிக்கு ஒத்தாசையாக இருந்தவர்கள் மனைவிமார்கள். கதிஜா நாயுடைய சம்பவம் நான் நீட்ட விரும்பவில்லை. கதிஜா நாயுடைய சரித்திரம், ரசூலுல்லாஹ் ஹிரா குகைக்கு போன சந்தர்ப்பத்தில் தன் கவலையை அந்த பயத்தை யாரிடம் சொன்னார்கள், அன்னை கதிஜாவிடம் சொன்னார்கள். சொன்ன நேரத்தில் கதிஜா நாயகி தான் ஆறுதல் கூறினார்கள். அந்த அடிப்படையில் இந்த குர்பானி
நமக்கு ஏன் சுண்ணத்தாக்கப்பட்டு சென்றால் ஹிஜ்ரி 2 நம்மளுக்கு இந்த குர்பானிங்கிறது சுண்ணத்தாக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகம் தான் முதலாவது காரணம். என்ன தியாகம்? அதாவது அல்லாஹு தாலா 80 வயசுக்கு பிறகுதான் ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையை அல்லாஹ் அதிலிருந்து ஆரம்பம் பிறந்ததிலிருந்தே பிரிந்திருந்தார்கள், பிறகு சேர்ந்தார்கள். ஒரு 11 வயது இருக்கும் போது அல்லாஹ்வுடைய கட்டளை கனவின் மூலமாக அல்லாஹ் அறிவித்தான், உங்கள் குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லிய நேரத்தில் அல்லாஹ் இரக்கமானவன், அன்பானவன். அறுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம் அல்ல, இவருடைய தியாகம் எப்படி இருக்குகிறது என்பதுதான் அல்லாஹ். அதனால அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீலாக, நண்பனாக எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் மினாவுக்கு போய் அந்த கத்தியை அறுபடாத நேரத்தில் தான் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி அந்த ஆட்டை அறுக்க வைத்தான். இந்த தியாகத்தை எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த தியாகத்தை ஏற்று அல்லாஹ்வுக்கு அவனை பலியிடுவதற்கு சென்றார்கள், அதே போன்று நாமும் அந்த தினத்தில் பலியிட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சுன்னத்தாக வைத்திருக்கிறான். இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணமும் அல்லாஹ்வும் ரசூலும் நம்மளை உலுஹியா குர்பானி கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் குர்பானியை கொடுக்குகிறோம். நிச்சயமாக இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த குர்பானுடைய சட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது? இந்த குர்பானுடைய சட்டங்கள் தொடர்பில் சுன்னத்தா வாஜிபா அந்த விடயங்கள். குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானி என்பது சில சந்தர்ப்பத்தில் சுன்னத்தாக மாறும், சில சந்தர்ப்பத்தில் வாஜிபாக மாறும். சுன்னத்தாக இப்போது மாறும் என்றால், சுன்னத்தினால் சுன்னத்தில் மொக்கதா வலியுறுத்தப்பட்டு ஒரு கட்டாயம் ஒருவருக்கு முடியும் என்றால் அது கட்டாயம் நிறைவேற்றியாகணும், சுன்னத்தில் மொக்கதா. இரண்டாவது சிலர்களுக்கு வாஜிபாக மாறும். யாருக்கு வாஜிபாக மாறும் என்றால், நான் ஒருவர் நியத்து வைக்கிறார், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, எனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது, இந்த கஷ்டம் நீங்கி விட்டால் நான் உலுஹியாவுடைய சந்தர்ப்பத்தில் அந்த நேரங்களில் நான் ஒரு மாட்டையோ ஆட்டையோ ஒட்டகத்தினோ அறுத்து கொடுப்பேன் என்று நியத்து வைக்கிறார், நேர்த்தி கடன் வைக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த நேரம் அந்த உலுஹியாவுடைய சந்தர்ப்பத்தில் அந்த மாடோ ஆடோ ஒட்டகம் அறுப்பதற்கு வாஜிபாகும். மார்க்கெட் பொதுவாக நேர்த்திக்கடன் இல்லாத நேரத்தில் நமக்கு அது சுன்னத்தில் மொக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக மாறுகிறது. நிச்சயமாக இதுபோல குர்பானிய தொடர்பிலே இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. இந்த எந்த பிராணியை நாங்கள் அறுத்து பலியிட வேண்டும், அதுபோல இந்த குர்பானியை நாங்கள் பொருளாக கொடுக்கலாமா அல்லது பணமாக கொடுக்கலாமா என்ற கேள்வியும் எமது மக்கள் மத்தியில் இருக்கு. இது தொடர்பிலும் விளக்கத்திருக்கிறது. இது நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் அண்மை காலமாக நானும் சிலருடைய வயசின் ஊடாக கேட்டிருக்கிறேன், உலுஹியா என்பது பணத்தின் மூலமாகவும் கொடுக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உலுஹியாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் அந்த உலுஹியாவுடைய விஷயத்தை அல்லாஹ்வுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மின் பஹீமத்தில் அன்ஆம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான். அன்ஆம் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்து, அன்ஆம் என்றால் ஆடு மாடு ஒட்டகம் தான். அந்த மூணு தான் அன்ஆம் என்ற சொல்லுக்கு ஏகோபித்த. சில உலமாக்கள் இஜ்மா என்று சொல்லுகிறார்கள். அதிகமான உலமாக்களுடைய கருத்து, இஜ்மாவான கருத்து ஆடு மாடு ஒட்டகம் என்பதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றை பார்க்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 3 விடயத்தில் தான் ரசூலுல்லாஹ்வும் உலுஹியா கொடுத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத் ஒன்று இருக்கிறது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆடுகளை உலுஹியா கொடுத்தார்கள். கொம்புள்ள வெள்ளைக்கு வாசியான 2 ஆடை ரசூலுல்லாஹ் உலுஹியாவை கொடுத்திருக்கிறார்கள். ஹுதைபியாவுடைய அந்த வருடத்தில் ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் 7 பேர் சேர்ந்தும் மாட்டில் 7 பேர் சேர்ந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலுஹியாவை அறுத்திருக்கிறார் என்றும் முஸ்லீம்ல ஒரு ரிவாயத்துண்டு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஜ்மா குர்ஆனிலும் சொல்லப்படுகிறது, பின் பஹீமத்தில் அன்ஆம் என்று சொல்லப்படுகிறது. சுன்னாவும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் இந்த 3 தான் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது இஜ்மா ஏகோபித்த உலமாக்களுடைய கருத்திலும் இந்த 3 தான் கொடுக்கணும் என்ற ஒரு விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அடுத்த ஒரு கேள்வி, காசாக கொடுக்கலாமா என்ற கேள்விக்கு இது ஒரு தனிப்பட்ட ஒரு அமல்.
இது இது எப்படி சுன்னத்தான ஏனைய நஃபிலான விடயங்கள் இருக்கிறதோ அதே போன்று ஒரு தனிப்பட்ட ஒரு அமல் தான் இந்த உலுஹையாவுடைய விடயம். குர்ஆனில் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூரா, இன்னா தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபிக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான், தொழுவித்து விட்டு நீங்கள் போய் வன்ஹர் என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறான். வன்ஹர் என்றால் அந்த அறுப்பதற்கு சொல்வது. அப்ப அதை வைத்து பார்க்கும்போது, குர்ஆன் ஹதீஸில் வைத்து பார்க்கும்போது காசாக கொடுப்பதற்கு முடியாது. ஒரு உலுஹியா கொடுக்க வேண்டும் என்றால் இந்த 3 பிராணிகள், இந்த 3 பஹீமத்தில் அன்ஆம், அந்த 3ல் இருந்து தான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. ஆனால் சில விடயங்கள் வருகிறது, அதை சில விடயங்கள் அதை தெளிவுபடுத்தினால் மக்கள் குழம்பிக் கொள்வார்கள் என்று விளங்குகிறேன். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இந்த 3ல் தான் உலுஹியா என்பது கடமையாகும். அதில் ஒன்று ஒட்டகம் கொடுப்பது என்றால் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போல வெள்ளையாடு, நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய வெள்ளையாடு அல்லது மாடு 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்பரி ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் போதும் என்பது கருத்து. ஆனால் சிலர்கள் சில கருத்துக்களை விடுவார்கள். ஆட்டுக்கு ஒரு வருஷம் என்பது 6 மாசம் என்று. 6 மாசமாயினால் ஆட்டுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி, அது தவறு. ஒரு வருஷம் என்றால் இஸ்லாமிய அந்த கலண்டரில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் பிறை கணக்குப்படி எத்தனை நாள் இருக்கிறதோ அந்த நாள் தான் என்ன செய்யணும், அந்த நாளின் பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, 2 ஆடு இது உலுஹியா ஒரு ஆடு தான், ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு. அதை நீங்கள் கேட்பது அக்கீக்காவுக்கு கேட்கிறீர்கள். அக்கீக்காவுக்கு தான் ஆண்கள் இருந்தால் 2, பெண்களுக்கு 1 என்பது அது அக்கீக்காவுடைய சம்பந்தப்பட்ட விடயம். நீங்க இந்த அக்கீக்காவையும் கேட்ட நேரத்தில் இதையே நான் தெளிவுபடுத்தினால் சிறப்பாக அதிகமானவர்கள் நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்றுதான், 2 ஒரு ஆண் பிறந்தால் அக்கீக்காவுக்கு 2 ஆடுகள் அறுக்க வேண்டும், பெண் பிறந்தால் 1 ஆடு அறுக்க வேண்டும் என்று ஹதீஸ் வந்து இருக்கிறது. இது நாங்கள் மாடு கொடுக்கலாமா என்ற ஒரு சில கேள்விகளும் சில இடத்தில் இருக்கிறது. மாடும் கொடுக்க முடியும். அப்ப மாடு கொடுக்கக்கூடிய 2 மாடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி உலுஹியாவுக்கு ஒரு மாட்டில் 7 பேர் பங்கு சேரலாமோ அதே போன்று அக்கீக்காவுடைய விஷயத்திலையும் இணையலாம். ஒரு 7 பங்கில் ஆண் பிறந்தால் 2 பங்கை சேர்ப்பது, மீத்த பங்கு சதக்காவுடைய பங்கு நாம் நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் சில சஹாபாக்களிடையும் சில கருத்துக்கள் இருக்கிறது. உலுஹியாவுடைய விடயங்களை காசாக கொடுக்கலாம் அல்லது சில கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் இருக்கலாம், வேற பதில்கள் இருக்கிறது. அதை மக்களுக்கு சொல்லி குழப்பாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என கருதுகிறேன். நிச்சயமாக இந்த உலுஹியா கொடுப்பதிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இது உலுஹியா என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு அமலாகும். கேள்வி, இந்த கேள்விக்கு மார்க்கம் சொல்கின்றது. உலுஹியாவை பொறுத்த வரைக்கும் நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமலாகும். உலுஹியா என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்போ உலுஹியாவை ஒருவர் 9வது தினத்தில் உலுஹியாவை கொடுக்க முடியாது. துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது தினத்தில் ஒருவர் கொடுக்க முடியாது. அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினத்திலும் இரவு நேரம், மகரிபுடைய நம்முடைய பாஷையில் மகரிபுடைய நேரத்திலும் ஒருவர் கொடுக்க முடியாது. உலுஹியாவுடைய பிராணி அப்போ அந்த மகரிபுடைய நேரம் அறுக்கப்பட்டால், அதாவது நமக்கு இரவு மகரிபுடைய நேரம்னா, இப்ப வெள்ளிக்கிழமைண்டா நம்மளுக்கு சனிக்கிழமை பெருநாள்ண்டா நம்மளோட பாசையில வெள்ளிக்கிழமை மகரிப் வருமே, அது மற்ற நாளுக்குரிய நாளாக பேத்திடும். அந்த நேரத்திலும் கூட உலுஹியாவை அறுக்க முடியாது. உலுஹியாவை எப்போது அறுக்க வேண்டும் என்றால், பெருநாளுடைய தினம் சுபகு தொழுதற்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு 2 ரகாத் தொழுவதற்கும் ஹுத்துபா 2 ஹுத்துபா பெருநாளுடைய 2 ஹுத்துபாவையும் ஓதுவதற்கும் எவ்வளவு நேரம் தேவையோ அந்த நேரம் கடந்து ஐயாமு தஷ்ரீக், பெருநாளுடைய தினம் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 3 தினங்கள் ஐயாமு தஷ்ரீக். அப்ப நம்மோட இப்ப இதுல சொல்ல போனால் சனிக்கிழமை பெருநாள், சனிக்கிழமை நாம் நம்முடைய பாஷையில சொல்ல போனா இது ஜும்மா தொழுகிட்டு நேர காலத்துடன் நம்மளோட ஊர்ல ஒரு வளமணிக்கு லேட் ஆகி தொழுகிற வழக்கம். 8 மணிக்கும் 9 மணிக்கும் பெருநாளுடைய குத்துபா, பெருநாளுடைய தொழுகை, அதை மாற்றணும். நேர காலத்துடன் மக்கா மதீனாவுக்கு போனால் வழங்கும் சுபவுக்கே பெருநாள் தொழுவதற்கு வந்து விடுவார்கள். சூரிய உதயமாகி மக்ரூவுடைய நேரம் போய்விட்டால் பெருநாளுடைய குத்துபாவை தொழுது விடுவார். அந்த வழக்கம் நமக்கு வர வேண்டும். அப்ப நம்முடைய பாஷையில அந்த நேரத்துக்கு பிறகும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மகரிபுக்கு முதல்
அந்த 3 தினங்கள் மொத்தமாக 4 தினங்களில் ஒருவர் உலுகையாவை கொடுக்க முடியும். உலுகையா என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு 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 அமல் தான். உலுகையாவுடைய நாள் முடிந்ததற்கு பிறகும் கொடுக்க முடியாது, உலுகையாவுடைய நேரம் வருவதற்கு பிறகும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்திருந்தால் அது உலுகையாவுடைய நன்மையில் சேராது, சதக்கா கொடுத்ததுக்குரிய நன்மையாக சேர்ந்து விடும். நிச்சயமாக இதிலே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த நீங்கள் சொல்லும்போது சொன்னீர்கள் ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகை, இவ்வாறு நாங்கள் உல்கியாவை கொடுத்து முடிக்கலாம் என்கின்றது கேள்வி இருக்கிறது. ஃபிர்னாஸ் ஸ்மார்ட் நாளைக்கு நோன்பு நோக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் கமெண்ட் பாக்ஸ் வழியாக. ஃபிர்னாஸ் ஸ்மார்ட் என்ற அந்த ஃபேஸ்புக் வழியாக வந்திருக்கிறது. நாளைக்கு நோன்பு நோக்கலாமா? நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன். நீங்கள் நாளைக்கு மட்டுமல்ல, நீங்கள் இன்றைக்கும் நோன்பு பிடித்திருக்கலாம். துல்ஹிஜ்ஜாவுடைய அடுத்த வருடம் அல்லாஹ் அவருக்கு உயிரிழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தால் துல்ஹிஜ்ஜாவுடைய 9 தினங்களும் அவர் நோன்பு பிடிப்பது ஒரு சிறந்த ஒரு அமல் தான். இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறதற்குள்ளே, இந்த உலுஹியா கொடுக்கப்படுகின்ற அந்த பிராணி நீங்கள் சொன்னது போன்று 2 வருடங்கள் பூர்த்தியா இருக்கிறவாறு சொன்னீர்கள். இந்த பிராணியை நாங்கள் எங்கே வைத்து அறுப்பது? குறிப்பாக பொது இடங்கள் இருக்கிறது, அதாவது அறுப்பதற்கென்று இடங்கள் இருக்கிறது. நாங்கள் எங்களது வீட்டில் வைத்து தான் அறுக்க வேண்டுமா அல்லது அங்கே வைத்து அறுத்து விட்டு நாங்கள் எடுத்து வந்து அதனை பகிர்ந்திடலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இடங்கள் குறிப்பிடப்படவில்லை. நம்ம எந்த இடத்திலும் நாம் நியத்து வைத்து, இந்த உலுகையாவுடைய நியத்து வைத்து நாம் எங்கே அறுத்தாலும் அந்த உலுகையாவுடைய நன்மை நம்மளுக்கு உண்டாகிவிடும். அதை நாம் இன்னொரு ஊருக்கு வந்து பகிரப்படுவது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்றாலும் கூட நாம் தற்போது இருக்கக்கூடிய நாடு சிறுபான்மை இனம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் சட்ட திட்டங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப சில நாட்டுடைய சட்ட திட்டங்களை, ஏனால் இது இவ்வாறு செய்வதன் மூலம், ஒருவர் செய்வதன் மூலம் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும், நம்ம கடந்த காலத்தில் இதை நாம் அனுபவித்த ஒன்றுதான், ஒருவர் செய்த ஒரு கெட்ட செயலுக்காக வேண்டிய முழு முஸ்லிம் சமுதாயமும் இன்று வரைக்கும் ஒரு ரெட் மார்க் வைத்து பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினால் உலுகையாவுடைய மாட்டுக்கு ஒரு இடம் உண்டு இல்லை. அதுல குறிப்பா மஸ்ஜிதில் சிலாக்கள் அறுக்கக்கூடிய காட்சியை கண்டிருக்கிறோம். அது தவறு. மஸ்ஜித் என்பது அல்லாஹ் சுத்தமாக இருக்க வேண்டிய இடம். மஸ்ஜிதுடைய தொழுகைக்குரிய இடங்கள் இல்லாத வேறு இடத்தில் வைத்து அறுப்பதே மஸ்ஜிதுங்கிறது சுத்தமாக இருக்க வேண்டிய இடம். அந்த இடத்தில் இல்லாமல் வீட்டில் வைத்து அறுக்கலாம், அல்லது வேறு இடத்தில் வைத்து கொண்டு வருவதற்கு அனுமதிகள் இருந்தால் அந்த அனுமதியை பெற்று நாம் இன்னொரு இடத்தில் கொண்டு வரலாம். அதில் ஒரு செய்தியை நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அதை சொல்வதனால் இந்த முன்சிபல் மெம்பராக இருந்தவர்களும் கடந்த காலங்களில் மேயராக இருந்தவர்களும் அல்ல நாடு இதற்கு பிறகு அவர்கள் விட்ட தவறை விடாமல் மீண்டும் நாங்கள் ஒரு மேயராக வந்தால் இந்த சேவை நிச்சயம் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சு தருவோம் என்பதற்காக வேண்டி நான் ஒரு பதிவை விடுத்து விடுகிறேன். ஏன்னால் இதுவும் எங்களுடைய கடமை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய ஊரில் இந்த உலுகையாவுடைய சுண்ணத்தை செய்ய போய் பதுவாக்களை பெறக்கூடிய விடயங்களையும் கட்டிருக்கிறோம். ஒரு கேள்வியாக இருந்தது, சொல்லுங்க. கேள்வி கேட்கும்போது சொல்லியா? பதுவாக்களை பெறக்கூடிய, அதாவது வீட்டில் வைத்து உலுகையாவை அறுப்பது, பக்கத்து வீட்டுக்காரனுடைய கழிவுகளை அகற்றுவது, இல்லது ஒருத்தருக்கும் தெரியாத இடத்துல போய் அந்த குப்பையை வீசி கொள்வது. அது உலுகையாவுடையது மட்டுமல்ல, குப்பைகளை கூட நாம் நம்முடைய பகுதியில் அங்கேயும் இங்கே எறியக்கூடிய காட்சிகளை காணுகிறோம். உலுகையா என்பது ஒரு சுண்ணத்தான காரியம், சுண்ணத்தின் மொக்கது. ஆனா ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்வது, ஒரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்வது, இல்லை பிற மதத்தில் உள்ளவர்களுக்கு அநியாயம் செய்வது ஹராமாக்கப்பட்ட விடயம். அப்ப அந்த விடயத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலர்கள் அறுத்து விட்டு ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் எறிவது, அதை வீதியில் போட்டு விட்டு செல்வது, அந்த காட்சிகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதில் 2 பேருடைய குற்றம் இருக்கிறது. வெறும் மக்களை மாத்திரம் இதனை குற்றம் சுமத்த முடியாது. இங்கு அரசியல் செய்தவர்கள், ஆட்சி புரிந்தவர்கள், அவர்களையும் இதை குற்றம் செல்ல வேண்டும். நீங்கள் சம்மாந்துறைக்கு சென்று பாருங்கள், அதை விட சிறப்பான சில ஊர்களில் நடக்கலாம். நான் கண்டதை சொல்கிறேன். நானும் கொஞ்ச காலமாக சம்மாந்துறையில அறுக்கிறேன். ஏன்னா அங்க மாஷா அல்லா ஒரு தர்த்தீபை வைத்திருக்கிறார்கள். காத்தாங்குடியில் மாஷா அல்லா 2 ஊரும் நம்மளுக்கு முன்மாதிரியாக பெற வேண்டிய ஒரு ஊர். இப்போது நிந்த ஊரும் அப்படி மாறிவிட்டது. ஒரு முன்மாதிரியாக பெற வேண்டிய ஒரு ஊர் ஒன்றுதான் நிந்த ஊர். அப்ப சம்மாந்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி என்றால், முனிசிபல், அங்க பிரதேச சபை, மாநகர சபையும் அல்ல, பிரதேச சபை. என்னதையா நம்மள கல்முனை மாநகர சபைக்கு தான்
பணமும் இருப்பதில்லை, வாகனம் வாங்குவதற்கும் காசு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு பிரதேச சபை அளிக்கக்கூடிய சம்மாந்துறையில குறிப்பிட்ட சில இடங்களை பிரதேச சபை ஊடாக குறிப்பாக்குகிறார்கள். நீங்கள் உங்களோட கழிவுகளை நீங்கள் அங்கே எங்கே போய் போட தேவையில்லை. இந்தந்த இடத்தில் எங்களுக்கு பிரதேச சபைக்குரிய வாகனங்கள் இருக்கும். அந்த இடங்களில் போய் என்ன சொல்லுங்கள், நீங்கள் அது ஊழியர்களை வைத்திருக்கிறார்கள். வெறும் பொட்டியை வைத்து விட்டு அவர்கள் சென்று விடவில்லை, ஊழியர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நாம் எந்த ஒரு கொடுப்பனம் நாம் கொடுக்க தேவையில்லை. விரும்பினால் அவர்களுக்கு நாம் சந்தோஷமாக கொடுத்து கொள்ளலாம். அழகாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் மடுவம் இருக்கிறது. மடுவத்தில் சென்றால் அதை நீங்கள் ஒரு நாளைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது, சென்று பார்க்க வேண்டும். அந்த மடுவத்தையும் ஒரு நீட்டாக அழகாக அந்த கழிவுகளை எடுத்து ஒரு பசலை செய்யக்கூடிய பக்கத்தில் ஒரு விடயத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த விடயங்கள் இந்த கல்முனை மாநகரத்தில், நான் குறிப்பாக கல்முனை மாநகரம் என்று சொல்லும் போது கல்முனை, சாய்ந்தமருது, நப்பட்டிமுனை, மருதமுனை, இந்த 4 பிரதேசத்திலும் இங்கிருந்த அரசியல்வாதிகள் யாரும் உருவாக்கவில்லை. இது இந்த 4 ஊர்களையும் பெரும் பெரும் கட்சி தலைவர்கள், கல்முனை மாநகரம் என்பது முஸ்லீம்கள் 70% வாழக்கூடிய ஊர் என்று பெருமை தட்டு எங்கெங்கெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் முஸ்லீம்களுக்குரிய எந்த ஒரு சேவைகளும் இடத்தை செய்யப்படவில்லை. ஏனென்றால் மக்கள் குப்பைகளை கொண்டு போடுவது அவர்களை தப்பாக இருந்தாலும் பொறுப்புதாரிகள் அதற்குரிய இடங்களை நியமித்து கொடுத்திருக்க வேண்டும். ஆகையினால் இதை கமிஷனர் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த வருடத்திலாவது அந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசை வைக்கிறோம். ஏனால் உலுகியாவுடைய அந்த சுண்ணத்தை நிறைவேற்ற போய் பதுவாக்களையும் அநியாயங்களையும் செய்யக்கூடிய காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யாமல் இருப்பதை நான் விரும்புகிறேன். நிச்சயமாக இதில் இன்னும் ஒரு இந்த குர்பானி கொடுப்பதிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த குர்பானியை நாங்கள் தனியாக கொடுப்பது சிறந்ததா அல்லது நாங்கள் கூட்டாக கொடுப்பது சிறந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு மார்க்கம் சொல்கின்ற பதில், தனியாக கொடுப்பது சிறந்ததா கூட்டாக கொடுப்பது சிறந்ததா என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன அந்த விடயங்கள், அதாவது குப்பைகளை போடுவதற்கு இந்த ஊர்கள் அந்த ஒரு மாடை அறுப்பதற்கு ஒரு கஷ்டம் ஒன்று இல்லை என்றால் நாம் தனியாக அறுத்து கொள்ளலாம். தனியாக அறுத்து கொடுப்பது சிறந்ததுதான். ஆனால் ஷரியத்தில் கூட்டாகவும் கொடுக்க முடியும். இப்ப எனக்கு ஒரு விடயங்கள் ஒரு வியாபாரம் இருக்கிறது, அந்த வியாபாரத்தினுடைய இதை கொடுக்கறது இன்னொரு ஆளையும் பொறுப்பாக்கலாம். அதே போல் உதவியாவுடைய விடயத்தை நமக்கு சக்தி இருக்கும் என்றால் நாம் என்ன செய்யலாம், தனியாக நம்முடைய வீட்டில் அறுத்து கொள்ள முடியும். அப்படி நமக்கு இல்லை என்றால் நாம் கூட்டாகவும் அறுத்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில உலுகியாவுடைய விடயங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பொறுப்பாக்கினார்கள். பொறுப்பாகியும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் செஞ்சாங்க, சில பொருட்கள் உலுகியாவுடைய விடயத்தை கவனிச்சு கொண்டிருந்தாங்க. அதை வைத்தும் நாம் கூட்டாக கொடுப்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கூட்டாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கூட்டுக்கு சேரக்கூடிய ஒரு தலைவர் இருப்பார், அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏனால் சென்ற வருடத்தில் நாங்கள் கண்ணால் காணவில்லை, கொடுத்தவர்கள், நாங்கள் கூட்டாக கொடுத்தவர்கள் எங்களிடத்தில் வந்து இப்படி செஞ்சு போட்டான் மௌலவி என்று சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்டிருந்தோம். எப்படி என்றால் அந்த உலுகியாவுடைய பணம் ஒரு ஆள் 35,000 40,000 ஒரு பங்குன்னு சொல்லி கொடுக்குற நேரத்தில் அதில் சில கொமிஷன் அடிக்கிறேன். இது கொமிஷன் அடிக்கிற வேலை இல்லை. இது அல்லாஹ்வை பயந்து ஒரு பொறுப்புதாரி, நம்ம மக்கள் ஒரு ஆசை ஊட்டணும். ஒரு ஆள் தனியா ஒரு ஆட்டை அறுத்து கொள்ள முடியா, சிலர்களுக்கு மாடு அறுப்பதற்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம இப்படி ஒன்று சேர்ந்தா நம்மளுக்கு நன்மை, ஒரு பயானை கேட்டு இணைவாங்க, நான் உலுகியாவில் ஒரு பங்கு சேருவோம்னு வருவாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் உலுகியாவுக்கு அந்த பொறுப்பாக, கூட்டு உலுகியாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமானிதத்தை பேணிக் கொள்ள வேண்டும். உலுகியாவுக்கு ஒரு பணத்தை தந்துட்டால் அந்த பணத்தை அந்த உலுகியாக்கென்ற நியமிக்க வேண்டும். அதுல சில தப்புகள் நடக்கிறது. இப்ப 35,000 ரூபான்னு சொல்லி 7 பேருக்கும் ஒரு தொகை கொண்டு வரும். அந்த தொகைக்குரிய மாட்டை வாங்காமல் என்ன செய்வது, விலை குறைந்த மாட்டை வாங்குவது. விலை குறைந்ததை வாங்கினால் என்ன நடக்கும்? 2,10,000 2,50,000 என்று அவர் ஒரு 7 பேர்ட்டையும் வாங்கியிருப்பார். இந்த அதாவது ஒரு பங்கு 7 பேர் சேர வேண்டும் என்ற ஒரு விடயம் இருந்தாலும் இந்த ஒரு பங்கில் இவ்வளவு இறைச்சி அல்லது இவ்வளவு பெருமானமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறதா? பெருமானம் என்றால்
எத்தனை கிலோ இருக்க வேண்டும் என்று? இல்லை, அவ்வாறு எதுவும் கிடையாது. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரத்தை போன்றுதான், ஒரு மாடை அறுக்க வேண்டும் என்றால் அந்த மாட்டுடைய 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அது 100 கிலோ உள்ள மாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 50 கிலோ உள்ள மாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஆட்டுடைய விடயத்திலும் 2 வருடம், இந்த வெள்ளை ஆடை பொறுத்த வரைக்கும் 2 வருடம் பூர்த்தியாக இருக்கும். எடை கூடுதல் குறைவு இருப்பது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆகையால் அந்த கூட்டாக உதுகியாவை செய்யக்கூடிய சிலர்கள் சம்மாந்துறையிலும் சில எனக்கு தெரிந்த சில உலமாக்களும் ஆளுங்களும் அதை அழகாக செய்து கொண்டு வருகிறார்கள். சம்மாந்துறையில நான் ஒரு காட்சியை கண்டேன். என்னென்னா, இப்ப உலுகியாவுடைய, அதுவும் உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் நினைக்கிறேன், அந்த கேள்வி வரும்போது நான் தெளிவுபடுத்துகிறேன். நிச்சயமாக. இப்பொழுது இன்னொரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இந்த உலகியா கொடுப்பதில் நேர்ச்சை வைத்தவர்கள் இருப்பார்கள். நான் இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று நேர்ச்சை வைத்தவர்கள் இருப்பார்கள். இந்த நேரத்தில் நான் இந்த காரியம் நிறைவேறினால் நான் இந்த உலகியாவை கொடுப்பேன் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நேர்ச்சை வைத்த இந்த உலகியாவுடைய இறைச்சியினை தாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா? இன்னும் மறுபடியும் இருக்கிறது, நாங்கள் சாரணமாக உலகியா கொடுக்கும் பொழுது அதனை எவ்வாறு பங்கிட வேண்டும்? நாங்களும் அதனை புசிக்கலாமா? எவ்வாறு அதனுடைய சட்டங்களை சொல்லுங்கள். 2 கேள்விகள் ஒருமித்து கற்றிருக்கின்றேன். ஒன்று நேர்த்திக்கடனுக்குரிய உலகியாவுடைய விடயம். ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறார். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னதை பிரகாரம் எனக்கு ஒரு தேவை ஒன்று பூர்த்தியாயினால் நான் ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ உலகியாவை கொடுப்பேன் என்று நேர்த்திக்கடன் வைத்து விட்டார் என்றால் இது அவர் கட்டாயம் அந்த அந்த உலகியா கொடுப்பவர் கட்டாயமாகிவிடும். இந்த சந்தர்ப்பத்தில் வரை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த உலகியாவுடைய இறைச்சியை தானும் தன்னுடைய செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். மனைவி, பிள்ளைகள், சிலர்கள் வாப்பாவும் இருக்கலாம். அந்த செலவினத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் இந்த நேர்த்திக்கடனுக்குரிய சகோதர சகோதரிகள் வராது. அவர்களை செலவினத்துக்கு இருந்தால் கட்டாயம் அவர்களுக்கு செலவழிக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கட்டாயம் செலவழிக்கணும் என்பது கஷ்டம் ஒன்று இருக்கிறது. கஷ்டமாக இருக்கிறது என்றால் அதை செலவழிப்பது வேற விடயம். ஆனால் இவருக்கு வாஜிபாக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், அப்படியானவர்கள் ஒரு ஒரு சகோதரி ஒருவர் இருக்கிறார். அவர் திருமணம் முடித்து விட்டார். இப்ப திருமணம் முடித்து அவர் கஷ்டத்தில் இருக்கிறார். அவ கஷ்டத்தில் இருக்கும் அந்த சகோதரிக்கு கொடுப்பது பிரச்சனை இல்லை. பிரச்சனை. ஆனால் ஒரு சின்ன சகோதரி இவருடைய நஃபகாவுக்கு கீழே இவர் தான் செலவினம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் இவரும் அதை சாப்பிடுவதற்கு முடியாது. நேர்த்தி வைத்தது மட்டும். மற்ற கேள்வி, சுன்னத்தான உலுகியாவில் முதலாவது இவர் தான் சாப்பிடணும். சுன்னத்தான உலுகியாவை 3ஆக பிரிக்க வேண்டும். முதலாவது தான் சாப்பிட வேண்டும். ஹதீஸ்களை சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம். உலகியாவுடைய இறைச்சி சேமித்து வைத்துக் கொள்ளலாம். நான் ஒரு 10 நாளைக்கு சாப்பிடணும் என்று சேமித்தும் வைத்துக் கொள்ளலாம். 2வது, நம்முடைய குடும்பங்களுக்கு, அண்டை விட்டார்கள், அதே போல நம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். 3வது, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஏழைகளுக்கு கொடுக்கிற விடயத்துல நானும் பல ஜும்மாக்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த கூட்டு உதுகியா கொடுக்கக்கூடியவர்களுடைய சில தன்மைகளை நான் கண்டிருக்கிறேன். எப்படி என்றால், ஏழைகளுக்கு கொடுப்பதில்லை. கூட்டு உலுகியாவை 7 பேர் சேர்ந்து அறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த 7 மாடையும் அறுத்து 7 பங்கையும் பிரித்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் தனக்கும் தன்னுடைய பக்கத்து வீட்டார்களுக்கும் கொடுக்கக்கூடிய காட்சியை காண்றோம். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் கொஞ்சமாவது ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதுக்கு லேசான வழி என்னண்டா, எல்லாரும் ஏழைகளுக்கு ஒரு ஆளும் கொடுத்தா இறைச்சி மிஞ்சா 7 பேர் சேர்ந்தாங்கண்டா அவங்க 7 பேரும் சேர்ந்து கொஞ்சம் பொதுவாகவே கொஞ்சம் ஒரு 10 கிலோ, ஒரு 15 கிலோ எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு மீதமாக இருக்கக்கூடியது 7ஆக பிரித்து எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா ஏழைகளுக்கு முதல் பங்கு கொண்டு போக வேண்டும். ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கும் போதோ இது உலுகியாவை கொடுக்கக்கூடியவர்கள் நன்றாக இப்படி செய்வதுதான் சிறந்ததும். ஏனென்றால் நம்ம ஊர்ல மாஷா அல்லா நம்மட இந்த கல்முனை பகுதியில், மற்ற ஊர் நீங்க எப்படின்னு தெரியா, கல்முனை பகுதி, கல்முனை, சாய்ந்தமலை, மருதமலை, அப்பட்டிமுனை அந்த பகுதியில் உலுகியா அதிகமானர்கள் கொடுக்குறது. இந்த அதிகமானர்கள் கொடுக்கறதுனால இப்ப சில ஏழைகள், வெளியூர்ல இருந்து வரக்கூடிய சில ஏழைகள் நேரம் போட்டு வச்சிருக்கிறாங்க.
இந்த வீட்டுல இன்றைக்கு அறுப்பாங்க, இந்த வீட்டுல இத்தனை மணிக்கு அறுப்பாங்கன்னு நேரம் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் வீட்லயும் போய் என்ன செய்யற உதுகையா எடுத்து கொண்டு வந்து இந்த உதுகையாவுடைய அந்த இறைச்சி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற எங்க ஒன்று வைக்கலாமைய ஹோட்டல்களுக்கு போய் அறவாசி விலைகளை வித்து போட்டு போறாங்க. இப்படி செய்யறதான் நம்ம உதுகையா கூடும் என்றால் இரண்டாவது விடயம், கூடுமா கூட மாட்டேன். ஆனால் இந்த உலுகியாவுடைய விடயத்தை நாம் சரியாக கொடுப்போமே ஆனால் துவாவும் சேர்ந்து நமக்கு வந்துவிடும். நம்ம ஊர்ல சில ஏழைகள் இருக்கிறாங்க, யார்கிட்டையும் போய் கேட்டு போக மாட்டாங்க, தன்னோட கஷ்டத்தை தனக்குள்ளே வச்சு கொள்ளுவாங்க. அப்படியான ஏழைகளை தேடி போய் கொடுக்கணும். அது உலுகியா மாத்திரமல்ல, ஜகாத்திலையும் அப்படித்தான். ஆனா பிற ஊர்களில் இருக்கி ஏன் ஊரை பத்தி குறைந்து மாற்றம் உண்டாகணும்ங்கிறதுக்கு தான் சொல்றேன். பிற ஊர்களில் எப்படி செய்யறாங்கன்னா, நான் சம்பந்தரை நான் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. அமைப்புக்கு எங்களை ஜமியத்துலமாவுடைய பொருளாதாரம் அதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறாரு. அங்க எப்படி செய்யறாங்கன்னா, அங்க ஊர்ல 45 பள்ளி வாசல் இருக்கு. அந்த 45 பள்ளி வாசல்லையும் ஏழைகளை இனம் காண்றாங்க. இனம் கண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உலுகியாவுடைய தினங்கள் அந்த அறுப்பதற்கு முன்னாலே இந்த ஏழைகளை கண்டு பள்ளி ஊடாக அந்த 45 பள்ளி ஊடாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த ஏழைகளை கண்டு டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கனை கொடுத்து அந்த கூட்டு உலுகியா கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அவங்களிடத்துல போய் என்ன செய்யறாங்க, அந்த இறைச்சிகளை ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் பொறுப்பாக இருந்து என்ன செய்யறாங்க, அந்த உலுகியாவுடைய இறைச்சி அறுக்கிறாங்க. இப்ப அவங்க அவ்வளவு பாரிசனையும் எடுத்து தியாகத்தோட, அதான் நம்மள ஊர்ல இருக்கிற வாலிபர்கள் முன்னாகணும். இதை உலமாக்கள் மாத்திரம் செய்யறல்ல, ஊருடைய தலைவர்கள் வாலிபர்கள் அங்கே செய்யலாம். வாலிபர்கள் சொசைட்டி வச்சிருக்கிறாங்க. நம்மள ஊர்ல சொசைட்டிங்கிறது ஒரு கிரிக்கெட் டீமுக்கும் அதுக்குமாக மாறிட்டு. நேற்று நான் ஒரு தேவைக்காவணி பாமசிக்கு வார நேரத்தில் ஒரு 12 மணிக்கு பதில் பறக்குது. என்னன்னா RCB வந்துட்டான் கிரிக்கெட் மேட்சில். அவன் இங்கே சூதுக்கு விளையாடி கொண்டிருக்கிறான். இங்க பதில் சொல்றாங்க வாலிபர்கள் 8000 10,000க்கு பதில் வாங்கி விடுறாங்க. அதல்ல சொசைட்டி, அதல்ல ஒரு விளையாட்டு கழகம். நம்ம ஒரு சொசைட்டிங்கிறது மக்களுக்காக இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும். அப்ப அந்த சம்பந்தம் இருக்கக்கூடிய வாலிபர்கள் சேர்ந்து அந்த நம்ம பல மடங்கு பெரிய ஊர் அது. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஏழைகள்டையும் சொல்லி டோக்கனை கொடுத்து அந்த ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறாங்கன்னா அது சிறந்த வேலை. அது அப்படி நம்ம உருவாகணும். நம்ம ஏழைகளை போய் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகணும். இது நம்ம வார போற ஒரு ஆள் வருவாரு, அவருக்கே எல்லா ஊர்ல நம்ம எல்லாரும் கொடுக்குறோம். எல்லாரும் கொடுக்கறதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, இறைச்சி மிஞ்சி அவங்க அறவிலைக்கு போய் ஹோட்டல்கள்ல போய் விற்கக்கூடிய காட்சிகளை காண்றோம். ஆக என்ன சுருக்கமான பதில் என்னண்டா, உலுகியாவுடைய இறைச்சியை கொடுக்கும் போது ஏழைகளுக்கும் ஒரு பங்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஏழைக்கு கொடுக்காமல் ஏழைகளை தேடி சென்று அந்த ஏழைகளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வது சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த உலுகியாவுடைய பிராணிகளை தெரிவு செய்யும் பொழுது நாங்கள் அதனை எவ்வாறு நாங்கள் அந்த விலை பேசி தீர்ப்பது, அதனை நாங்கள் எந்த நடைமுறையில் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவாக அதாவது ஒரு உலுகியாவுடைய ஒரு பிராணியை ஒரு மாட்டை நாங்கள் தெரிவு செய்கின்றோம். இந்த மாட்டினை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கிய பிற்பாடு நாங்கள் கொடுப்பதா, அல்லது நாங்கள் எழுமாறாக எடுத்து வந்து நாங்கள் அறுத்து கொடுப்பதா? ஒன்று, நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைமையகம் இதுக்குரிய ஒரு அமல், ஒரு ஹஜ்ஜுடைய காலம் வந்துட்டா, நோம்புடைய காலம் வந்துட்டா, ஜகாத்துடைய காலம் வந்துட்டா, மக்களுடைய அந்த தேவைகளை உணர்ந்து என்ன செய்யறாங்க, அந்தந்த நேரத்துக்குரிய விடயங்களை வெளியாக்குறாங்க. அதனால நீங்க ACJU ஃபத்வான்னு அடிங்க, அல்லது உலுகியா சம்பந்தப்பட்ட விடயங்கள் அடிங்க, அல்லது ACJ குரூப்புகள் இருக்கிறது. நாங்களும் கல்முனை பிரதேசத்திலையும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரு விடயம் ஒன்று உண்டாகிறது. இப்போ நம்மளும் பல குரூப்புகளில் இருக்கிறோம். அந்த ஜம்மியாவுடைய விஷயங்கள் வரும்போதோ நம்ம எல்லா குரூப்லையும் போடுறதை விட நம்மளுக்கென்ற ஒரு குரூப்பை ஜம்மியாவுடைய விஷயங்களுக்கு மாத்திரம், மக்களுக்கு தேவையான விடயங்களை மாத்திரம் தான் அதுல போடுறேன், ஊர் விஷயங்களை போடுறேன் என்று ஒரு குரூப்பை உண்டு. ஒரு வாட்ஸ்அப் குடும்பம் ஒன்று ஆரம்பிக்கணும். நான் இந்த நேரத்துல தான்
நான் நீ கேட்ட கேள்விகளாக தான் வந்துச்சு. அதனால ஜமியத்துலமா, அகில இலங்கை ஜமியத்துலமா தலைமையகம் சிறப்பாக மாஷா அல்லாஹ் பல உலமாக்களை வச்சு தகுதியான உலமாக்கள் எல்லா சபையிலையும் இருக்கக்கூடிய, ஆரம்பத்தில் சொன்னதை போல எல்லா தப்லீக் ஜமாத்தோ, தௌஹீத் ஜமாத்தோ, ஜமாத் இஸ்லாமியோ, தரிகா ஜமாத்தோ எல்லாரையும் சேர்ந்து அழகாக செஞ்சாங்க, செஞ்சு கொண்டு வராங்க. அவங்களுடைய வெப்சைட்டுகளுக்கு நம்ம போய் பார்க்குற நேரத்தில் இதுக்குரிய பதில்கள் எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் உங்களுடைய கேள்வி நான் இதுவாகத்தான் இருக்கணும்னு நான் கருதுகிறேன். அதாவது நம்ம ஊரில் உலுகியாவுடைய மாட்டை, ஆட்டுக்கு அப்படி வருவது குறைவு, மாட்டை வாங்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்க, மாட்டை வாங்கி கொண்டு வந்து மாட்டை அறுத்ததுக்கு பிறகு 4 சந்துகளை முறை போடுவார்கள். ஈரலை முறை போட்டு என்ன செய்வாங்க, ஈரலை முறை போட்டு அந்த நேரத்தில் தான் விலை தீர்மானிக்கப்படும். அது 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 வந்து தவறு. ஏன் தவறு என்று சொன்னா, அப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மாடு இவருக்கு சொந்தமாக மாறாது. ஒரு பிஸ்னஸ்ல, ஒரு இஸ்லாமிய வியாபாரத்தில் ஈஜாப் கபூல் என்ற ஒன்று இருக்கு. ஒரு ஆள் சாமானை விற்கும் போது நான் விற்கணும், நான் வாங்கணும் என்ற ஒரு ஷரத்து ஒன்று இருக்கு. பொருள் முன்னுக்கு இருக்கணும் என்ற பல ஷரத்துகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தானே. இந்த வணக்கம் இருக்கும்போது அந்த மாடோ ஆடோ இவருக்கு சொந்தமாக இருக்கணும். மாடோ ஆடோ இவருக்கு சொந்தமாக இருக்கணும். இப்ப நம்மள பகுதியில நடக்கிறத போல மாட்டை அறுத்ததுக்கு பின்னாலதான் நிறுத்து அந்த விலையை போடுறேன்னு சொன்னா, இப்போ உதாரணமா மாட்டை அறுக்கிற நேரத்துல மாட்டுல உள்ளுக்கு ஏதாவது ஒரு கழிவோ இல்ல ஒரு பழுது வந்துட்டு, அந்த மாட்டுக்கு ஒரு நோயாக இருந்ததுனால ஒரு பழுது ஒன்று வந்துட்டு, இப்ப இந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு? நம்மள ஊர்ல விஷயத்த நீங்க சொல்லுங்களேன். இப்ப மாட்டு நிறுவையில வாங்கிட்டு வராங்க, நிறுவையில வாங்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க, அறுத்தத்துக்கு பின்னால அந்த 4 சந்தையும் போல நிறுக்கிறாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னண்டா அந்த மாட்டை அறுத்து நிறுக்கிறதுக்கு முதல் அந்த மாட்டுல ஏதாவது ஒரு பழுது ஒன்று இருக்கு, இருந்ததுக்கு யாரு சொந்தக்காரன்? அதாவது மாட்டு வைத்திருந்தவர். அப்ப மாடு இப்ப உதவியா கொடுக்கிற நீயத்துல வாங்கிட்டு வந்தவர் அதுக்கு சொந்தக்காரனா மாறுவாரா? அப்ப மாடை அறுத்து அந்த மாட்டை 4 சந்தை வைத்து நிற்கும் வரைக்கும் யாருக்கு சொந்தம்? மாட்டு வைத்திருந்தவர். அப்ப இவருக்கு இன்னும் அந்த பொருள் என்ன செய்யவில்லை, சொந்தமாகவில்லை. ஆகையினால் அந்த உலுகியாவுடைய மாட்டை, இதுக்கு உலுகியாவுடைய மாட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் மில்கியத், அது பணம் கொடுத்தோ இல்லையோ, இந்த மாட்டுடைய பொறுப்பு இவர் இருக்கணும். இப்ப மாட்டை ஒன்று உங்கள்கிட்ட போய் நான் வாங்கிட்டு இந்த மாட்டை தாங்க என்ன வாங்கிட்டு வந்துட்டேன்னா அந்த முழு பொறுப்பு என்ற பொறுப்பு தான். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் இவர் உலுகியா அறுத்தால் அது உலுகியாவாக உண்டாகும். அப்படி இல்லை என்றால் அது உலுகியாவாக உண்டாகாது, அது சதக்காவாத்தான் உண்டாகும் என்பது இதுக்குரிய பதில். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று 4 சந்துகளையும் மாத்திரம் எடுத்து கொடுப்பவர்கள் இருக்கின்றனர். அதுபோல இதிலே மாட்டிலே அல்லது ஆட்டிலே இருக்கின்ற அனைத்து பாகங்களையும் நாங்கள் கொடுக்க வேண்டுமா, அல்லது 4 சந்தை எடுத்தால் போதுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. 4 சந்துண்டா, நீங்கள் சொன்னது போன்று 4 சந்துகளையும் நாங்கள் கொடுத்தால் போதுமா, அல்லது ஏனைய விடயங்களும் இருக்கிறது? அந்த மாட்டை அறுத்தால் மாட்டுடைய ஹலாலான எந்தெந்த விடயங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு சொந்தம் தான். சொந்தம். அதுல எல்லா பகுதியும் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். எல்லாருக்கும் போய் சேர முடியல. மாட்டுல உதாரணக்கு மூளை இருக்கு, அந்த மூளை ஒன்று தான் இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கலாமா? அதை ஒரு ஆள் தான் இருக்கலாம். நிச்சயமா. இன்னொரு கேள்வி இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் அந்த அதாவது அறுக்கின்றவர் நிச்சயமாக அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், இவ்வாறு அதனை பிரிக்க வேண்டும் சொன்ன ஒருவர் நினைக்கின்றார், எனக்கு தேவையில்லை, அறுக்கிறவர் எனக்கு தேவையில்லை, நான் அந்த என்னுடைய பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க போகின்றேன் என்று அவர் நினைத்தால் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் உலுகியாவுடைய சுண்ணத்தொண்டு, அதாவது உலுகியாங்கிறது தானும் திங்கணும்ங்கிற ஒரு சுண்ணத்தொண்டு இருக்கிறது. அதுல சிறந்தது இப்ப அப்படி ஒரு திங்கணும்னா 10 கிலோ தான் திங்கணும் இல்லையே, அவரு அந்த 1 கிலோ எடுத்து சமைச்சு சாப்பிட்டு மிச்ச ஏழைகளுக்கு கொடுப்பது இல்ல. எனக்கு ஏழைகளை என்ன விட ஏழைகளுக்கு தான் நான் கொடுக்கணும்னு ஆசை வந்தால் முழுவதையும் அவர் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த விடயத்துல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த உலுகியா என்கின்ற கடமை பணம் படைத்தவர்கள் மாத்திரம்தான் நிறைவேற்றப்பட வேண்டுமா, அல்லது
ஏழைகள், அதாவது என்னாலும் கொடுக்க முடியும் என்கின்றவரும் நிறைவேற்றலாமா? இதனுடைய சட்டம் என்ன? இந்த சட்டத்தோடு சேர்த்து இன்னும் சில விடயங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். பணம் இஸ்லாத்துல ஜகாத் இருக்குதானே, ஜகாத்தும் ஹஜ்ஜும் அது மாத்திரம்தான் எனக்கு தெரிந்த. இன்னும் சில விடயங்கள் இருக்கலாம். கடமைகள் இந்த ஜகாத்தும் ஹஜ்ஜும் தான் பணம் படைத்தவர்களுக்கு கடமையாகும். இப்ப ஹஜ்ஜிக்கு போனா 25 லட்சம் ரூபா தேவை. ஜகாத்துங்கிறது எல்லாரும் நினைச்ச மாதிரி ஜகாத் கொடுக்கறதுக்கு இல்லை. ஜகாத்துங்கிறது ஜகாத்துக்கு ஹத் இருக்கி, நிசாப் இருக்கி, அளவு இருக்கி, எத்தனை வருடம் ஒரு வருடம் தனக்கு சொந்தமாக இருக்கணும்னு பல ஷரத்துகள் இருக்கு. ஆனால் உலுகையாவை பொறுத்த வரைக்கும் உலுகையாவுடைய ஒரு 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 மாட்டை ஒரு ஆட்டை கொடுக்கக்கூடியவர்கள் முதலாவது இஸ்லாமாக இருக்கணும், சுதந்திரவானாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். அதே போல 4வது விஷயம் என்னென்னா, அதான் வரப்போல கேள்வி, பெருநாளுடைய தினம், பெருநாளுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லுவாங்க, 11, 12, 13. இந்த 4 தினங்களிலையும் தனக்கும் தன் நஃபக்காவுக்கு தன் செலவினத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கும் சாப்பாடு, வீடு, அது தங்குறதுக்குரிய வசதி, உடுப்பு, இந்த 3ஐயும் தவிர்ந்து இந்த 4 நாளுக்கும் தவிர்த்து மேல் மிச்சமாக அவரிடம் பணம் இருந்தால் அது ஒரு மாட்டுடைய ஆட்டை, ஒரு மாட்டையோ ஒரு மாட்டுடைய ஒரு பங்கையோ ஒரு ஆட்டையோ வாங்குவதற்கு முடியுமாக இருந்தால் அவருக்கு அந்த உலுகையாய் சுன்னத்தாக மாறுகிறது. உதாரணமாக என்னிடம் ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பணம் இப்ப இந்த பெருநாளுடைய தினத்தில் இருக்கு. இப்ப எனக்கு இந்த 4 நாளும் இந்த பிள்ளைகளையும் எனக்கு நஃபக்காக்கு கீழே இருக்கக்கூடியவர்களையும் நான் கவனிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு 50,000 ரூபா தேவை வச்சு கொடுங்களேன். ரைட், அப்ப 50,000 ரூபா போல 1 லட்சம் ரூபா எனக்கு மீதமாக இருக்கின்றால் இவருக்கு என்ன செய்யும்? இவருக்கு சுன்னத்தாக மாறிவிடும். இவருக்கு கொடுக்கலாம். எப்படி? ஒன்னவர் விரும்பினால் சிறந்தது ஒரு ஆட்டை அறுப்பது, சிறந்தது அவருக்கு ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டு கொடுப்பது. அப்படி இல்லை என்றால் மாட்டில் ஒரு பங்கை இவர் சேர்த்து கொள்வது. இன்னொரு கேள்வி, ஹஜ்ஜுக்கு ஆடு அறுத்து கொடுப்பதாக ஒருவர் நியத்து வைத்தால் நகமுடி வெட்ட முடியுமா? உபகியாவுக்கு நியத்து வைக்காமல் எப்படி ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு ஆடு அறுத்து கொடுப்பதாக ஒருவர் நியத்து ஹஜ்ஜு பெருநாளுக்கு ஹஜ்ஜு பெருநாளுக்கு நினைக்கிறேன் வைத்தால் நகம் முடி வெட்ட முடியுமா? உலுகியாவுக்கு நியத்து வைக்காமல். என்னுடைய கேள்வி 2 விதமாக அமைய முடியும். ஒரு விடயம் நான் நினைக்கிறேன், ஒரு ஆள் ஹஜ்ஜி பெருநாளுக்கு உலுகியா ஒன்றை கொடுக்கணும் என்று ஒரு நியத்து வச்சிருக்கிறார் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில். அப்படி நியத்து வச்சவர் துல்ஹிஜ்ஜாவுடைய 1வது நாளைக்கு முதலே அவர் முடிகளை நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். அது சுன்னத்து. இப்ப இவர் ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, நான் இந்த வருஷம் உலுகியா கொடுக்கறதுக்குரிய வசதி என்கிட்ட இல்லை, அல்லது சில கடன் பிரச்சனைக்கு, அதை ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம். இப்ப சில ஆட்கள் சொல்ற இவனுக்கு கடனாளியாக இருக்கும் போது வேற எப்படி உதவியா கொடுக்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கடனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவரு இப்ப இந்த உலுகையாவுடைய தினத்துல ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் சல்லி இவருக்கு கொடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு இந்த உலுகையாவுடைய தினம் 50,000 ரூபாய் சல்லி நான் தரணும்டா, இந்த நேரத்துல அவர் உலுகையா அறுப்பதை விட உங்களை கடனை நிறைவேற்றணும். இது சுன்னத்து, இது ஃபர்ல். ஆனால் கடனுக்கு தவணை இருக்கிறது. ஒரு 2 மாசம் தவணை இருக்கு, 3 மாசம் தவணை இருக்குண்டா இந்த நேரத்தில் அவர் சாய்ஸ் பண்ணலாம். எப்படி? எனக்கு 3 மாசம் சாய்ஸ் இருக்கு, நினைவோம் நம்ம உலுகையாவை கொடுப்போம், அல்லா நாடினா இந்த பறக்கத்தினா எனக்கு அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தரலாம் நினையத்தில் அவர் இணையலாம், உலுகையாவை கொடுக்கலாம். ஒரு ஆள் இருக்காரு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பங்குக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு 35,000 ரூபாய் சல்லி அவருக்கு தேவை. ஆனால் அவர்கிட்ட 35,000 ரூபாய் சல்லி இல்லை, அவர்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சல்லி தான் இருக்கண்டா அவர் அந்த பணத்தினை செய்யணும். நல்ல நீயத்தில் அல்லாஹ் எனக்கு உலகியாவுடைய இது கொடுக்கக்கூடிய வசதி இல்லை, நான் இதை என்ன செய்யறேன், சதக்காவாக கொடுத்தேன், நீங்க நன்மையை தந்துருன்னு செய்யணும், அல்லாஹ் அவருக்கு ரெட்டிப்பாக நன்மையும் கொடுக்கலாம். நீயத்துக்கு குழிதானே. அடுத்த கேள்வி இவர் கேட்கிற கேள்வி, ஒரு ஆள் உலுகியா கொடுக்கிற நீயத்து இல்லை, அவர்கிட்ட வசதியும் இல்லை, அவரு நகங்களை வெட்டி கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும்
இல்ல, அவரு 10 தினங்களும் பட்டி கொள்ளலாம். ஒரு ஆள் உதவியா கொடுப்பதில்லைன்னு சொல்லிதான் நியத்து வச்சாரு. இப்ப நம்ம இந்த பயான்களை கேட்டு பள்ளிவாசல்களை போய் பயான்களை கேட்டு பார்க்காரு. 6வது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 6 அல்லது பெருநாளுடைய தினத்துல பயானை வச்சு கேட்டாரு. அதாவது பெருநாளுடைய தினத்தில் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் என்றால் இஹ்ரா குத்தம், ரத்தமோட்டி இந்த 6 மாடுகளை அறுக்கிறது. அப்ப அந்த நியத்தொண்டு வந்துச்சு. இப்ப அவர் யோசிக்க தேவையில்ல, நான் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்திலிருந்து நான் நகங்களை முடிகளை வெட்டலையே, அதனால அந்த உலுகியா கூடுமா என்று சொல்லி அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அமல், ஒரு தியாகத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அமல். இவர் நகம் வெட்டினாலும் இவர் உலுகியா கொடுப்பார் என்றால் அவருக்கு பரிபூர்ணமான நன்மை அவருக்கு கிடைக்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. உலுகியா கொடுக்காதவர் நகங்களை வெட்டுறது, முடிகளை வெட்டுறது பிரச்சனை இல்லை. அப்படி வெட்டக்கூடியவங்களும் அந்த பெருநாளுடைய குத்துபாவுக்கு வராம வெட்டாமைய பெருநாளுடைய குத்துபாவுக்கு வாரத்துக்கு முதலே வெட்டிட்டு இருப்பாங்கன்னா சிறப்பா இருக்கும். நிச்சயமாக. அதுபோல இந்த உதயா கடமையை அமைப்பினூடாக சிலர் நிறைவேற்றுகின்றார். ஒரு சில அமைப்புக்கு கொடுத்து அதனை கொடுக்க வைக்கின்றார். இந்த விடயத்திலே நம்ம எமது இஸ்லாமிய சட்டம் அது கூட்டு உலகியாவில தான் சேரும். அதாவது உலகியாவை கொடுக்கும் போது தயீன் ஆக்கணும். உலகியாவை கொடுக்கும் போது ஒரு சும்மா ஒரு மாட்டை கொடுத்த மாட்டுல யாரு பங்குதாரி, இந்த ஊர்ல யாரு பங்குதாரி என்று செய்யணும், கொடுக்கணும். அந்த மாட்டுல 7 பேரும் யாரும் ஒத்தரும் பங்குதாரி இல்ல, ஒத்தரும் இல்லைன்னு சொன்னா அது சரி வராது. தானே? அப்ப கொடுக்குற நேரத்துல அந்த 7 பேர் சேர்றாங்கன்னா அந்த 7 பேரும் யாரு, இந்த மாட்டுல இந்த 7 பேருக்கும் சொந்தக்காரங்க அது தயின் செய்யப்படணும். இப்ப ஒரு ரிலீஃப் ஒரு கூட்டாக கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த மாட்டுக்கு யாராரு சேர்ந்துன்னு சேர்த்துதான் கொடுக்கணும். சும்மா கொடுத்து அறுக்கிறது ஒருத்தரும் தையின் இல்லைன்னு சொல்லி அறுக்கிறதுக்கு இயலா. நிச்சயமாக. போல முகமது சஜீர் கேட்டிருக்கிறார், கூட்டு குர்பானியாக இருந்தால் ஒருவருடைய பங்கு எவ்வளவு எடுக்க முடியும்? அது அந்த கூட்டு குர்பானியை கொடுக்கக்கூடியவர் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் மாடு ஒவ்வொரு வேலை இருக்கு. இப்ப நம்மள ஊர்ல 2400 இப்ப இது பெருநாளுடைய டைம்ல அது கூடிடும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வேலை இருக்கு. அப்ப இது இவ்வளவு பங்குண்டு எடுப்பது அல்ல. என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு பங்குண்டு எடுப்பது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட்டு உலகியா எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 49 பேர் ஒரு ஆளுக்கு சேர்ந்தார். 49 பேர் ஒரு சேர்ந்தாரு. நான் ஒரு 49 பேர் சேர்ந்திருக்கேன்டா. இப்ப 49க்கு எத்தனை மாடு கொடுக்கணும்? 7 மாடு கொடுக்கணும். அப்ப 7 49. இப்ப 7 மாடுகளை வச்சிருக்கு. 7 மாடுகளை வச்சிருக்கு. இப்ப என்ன செய்யறாரு அந்த உரிமையாளர் அறுக்கும் போதோ, இப்ப 49 பேரும் உலகியாவுடைய சந்தர்ப்பத்துல நம்ம அறுப்பது சுண்ணத்து, அறுக்க முடியாதுண்டா அந்த இடத்துல போயாவது நம்ம இருக்கணும். அந்த இடத்துல போயா இருந்து சுண்ணத்து, முடியாவிட்டால் என்ன செய்யணும், அந்த இடத்துல போயாவது நம்ம அந்த காட்சிகளை என்ன நடக்குது அந்த நீயத்தை சொல்லி இந்த வச்சுக்கொள்ளணும். இப்ப ஒரு ஆள் வர இந்த மாட்டு எவ்வளவு சொல்லுங்க, ரைட் சொல்றாரு, இவ்வளவு தொகைன்னு சொல்றாரு. இவரை சொல்றாரு இந்த மாட்டை 35,000 ரூபாய் படி ஒரு ஆளுக்கு பங்கு வரும். அப்ப 7 பேர் சேர்ந்து கொள்றாங்க. இன்னொரு மாட்டுல விட குறைஞ்சிருக்கும். அதுல 30,000 ரூபாய் வரலாம், சில மாட்டு 40,000 ரூபாய் வரலாம். அப்படி பிரிச்சு கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. நிச்சயமா. இதிலே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. எமது அண்டை வீட்டார் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர், இவர்களுக்கு இந்த இறைச்சியை பங்கிடலாமா என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கு உதுஹியாவை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லிம்களுக்கென்று குறிப்பான ஒன்றுதான் அந்த உதுஹியா. அதனை முஸ்லிம்களுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்தது. என்றாலும் நம்முடைய அயல் வீட்டுக்காரர்கள் ஒரு இது நம்ம இஸ்லாத்தை அவங்களுக்கு போதிக்கணும், சதக்காவை வச்சுதான். சதக்கா என்கிற அவங்கள உள்ளங்களை மாற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த மக்காவுல முதலாவது சஃபா மலைக்கு மேல ஒரு சாப்பாடை வச்சுதான் எல்லாரையும் கூப்பிட்டு போட்டுதான் தீன மார்க்கத்தை சொன்னாங்க. அப்படி இருக்கும் போதோ இப்ப உலுஹியாவுடைய மாட்டுல சிலாக்கள்ல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க என்ன வச்சு சொல்றேன், இப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா, எனக்கு 7 பேர் பங்கு சேரலாம்னா 5 பேர் தான் எனக்கு சேருவாங்க.
உதுகியாவுடைய நீயத்துல. இன்னும் 2 பங்கு இருக்கும். அது என் அம்மா வாப்பா மௌத்தாயிட்டாங்க, மௌத்தானாக்களுக்கு நாங்கள் உதுகியா கொடுக்கல. அது அம்மா வாப்பாக்கு சதக்காவோட சேர்க்கிறேன். எப்படி அப்ப அப்படி சேர்ற நேரத்தில் என்ன செய்யலாம், நான் அந்த சதக்காவுடைய பங்கு இன்னைக்கு ஒரு பங்கு வருமே, 7 பிரிக்க, அந்த சதக்காவுடைய பங்கை நான் வந்து பிற மதத்தவர்களுக்கு கொடுக்குற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஆனா உலுகியாவுடைய சந்தர்ப்பத்துல கொடுக்காம இருப்பதுதான் சிறந்தது. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம என்ன செய்யணும்டா, நம்ம உலுகியாவுடைய இதை கொடுக்கலாட்டியும் ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் அறுக்கம் இந்த உலுகியாவுடைய ஆட்டவங்களை தரையில மனம் முடிஞ்சிருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம அந்த நிலைமையை வச்சு நம்ம என்ன செய்யணும், கடையிலேயாவது ஒரு 2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கி கொண்டு கொடுப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கேள்வி வந்துகிட்டே நீங்கள் சொன்னதிலிருந்து ஒரு மாட்டை கொடுக்கும் பொழுது 7 பேர் அல்லாமல் 5 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம் என்கின்ற விடயம். அவ்வாறு சொன்னால் 3-4 பேரும் சேர்ந்து கொடுக்கலாம் என்கின்ற நியதி இருக்கிறதா? கொடுக்கலாம். ஒரு மாட்டை 7 பேருக்கு கூடாமல் இருக்க வேண்டும், ஆனால் குறையலாம். இப்ப நான் ஒரு மாட்டை எடுத்து இப்ப நான் சொல்றேன், அதுல 3 பங்கை எனக்கு தாங்க, இல்லாட்டி இப்படியும் செஞ்சு கொள்ளலாம். நான் சும்மா இது ஒரு இடையில வர மார்க்கம் சட்டம் உண்டு. இப்ப 7 பேர் சேர்ந்து கொள்ளலாம். இப்ப ஒரு ஆள் இருக்கிற அக்கைக்காத்தனுடைய மகளுக்கு கொடுக்கல, மகனுக்கு கொடுக்கல. இப்ப இந்த 7 பங்குல மகன் பிறந்திருக்கி, மகன் பிறந்தா மாட்டுல 2 பங்கு எடுக்கணும். 2 பங்கை அக்கீக்காவுக்கு எடுக்கிறாரு, 2 பங்கை உலுகியாவுக்கு எடுக்கிறாரு. மத்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு, 4 பங்கு போல 3 பங்கை இந்த 3 பேருக்கு பிரிச்சு அப்படியும் செஞ்சு கொள்ளலாம். இல்லாடி நான் 5 பங்கை எடுக்கிறேன். இப்ப சிலாக்கள் 2 விதமாக அதை கொடுப்பாங்க, எது 2ம் சிறப்பு தான். அக்கீகா கொடுக்க இருக்கின்றவர் உலுகியா கொடுக்க முடியாது என்ற சட்டம் எப்படி? இல்ல கொடுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, மாட்டை பொறுத்த வரைக்கும் சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குடும்பத்துக்கு சேர்த்து ஒரு பங்கெடுப்பாங்க. இப்ப சிலாக்கள் நான் கண்டிருக்கேன். இப்ப அவங்களோட குடும்பத்துல 14 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, அம்மா வாப்பா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கீங்கன்னா 14 பேருக்கு 14 பங்கெடுப்பாங்க. அது சிறப்பு. அது அவங்களுக்கு உதவியாவோ போய் சேரும். ஆனா ஒரு ஆளுக்கு வசதி இல்லை, அவர் ஒரு பங்கு தான் இருக்குன்னா ஒரு பங்காமின்னு செஞ்சிடலாம், அவர் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த விடயத்திலே நாங்கள் பல தெளிவுகளை நாங்கள் கண்டிருந்தோம். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். நாளைய தினம் ஒரு 8ஆக இலங்கையில் இருக்கிறது. நாளைய தினம் ஏனைய சவுதி அரேபியாவில் நான் நினைக்கின்றேன் அரஃபாவிலே ஹாஜிகள் தரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. எங்களுக்கு பெருநாள் சனிக்கிழமை வருவதனால் நாங்கள் அரஃபாவுடைய நோன்பினை வெள்ளிக்கிழமை நோட்க வேண்டும் என்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சொல்லியிருக்கிறது. அதுபோன்று இந்த குர்பானியினுடைய விடயத்திலும் நாங்கள் பல தெளிவுகளை விரிவாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். இதில் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களது கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கிளையினை நாடி, உலமாக்களினை நாடி நீங்கள் அதனுடைய தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை கடைசியாக நான் ஒரு சில விடயங்களை இந்த உலகியாவுடைய சந்தர்ப்பத்தில் சொல்ல முடிக்கிறேன். இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்னா, உலகியாங்கிறது ஒரு சுன்னத்தின் மோக்கதாவான விஷயம். சில விஷயங்களை நம்ம கவனித்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. இப்ப சிலாக்கள் சென்ற வருடம் எனக்கே அப்படி நடந்துச்சு. இந்த மாட்டு ஆடு விற்கிறவங்களும் அல்லாவை பயந்து கொள்ளணும், அல்லாட்ட நாளைக்கு நான் போய் தப்பணும். இது ஒரு சுண்ணத்தான காரியத்தை நிறைவேற்ற வாரவனுக்கு நம்ம அநியாயம் செய்யறது தப்பு. மாட்டை நிறுக்கிற நேரத்துல நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. இப்ப நான் ஒரு மாட்டை வாங்குற நேரத்துல ஒரு 4 நாளைக்கு போய் என்ன செய்யறேன், இந்த மாட்டை எனக்கு தாங்கன்னு சல்லியை கொடுத்து போட்டு வாரேன். கொடுத்து போட்டு வந்ததுக்கு பிறகு அந்த மாடு எனக்கு சொந்தமாயிட்டு நான் சொல்ல, எனக்கு வீட்டை கட்டுறதுக்கு இடம் இல்லை, நீங்க உங்களோட இடத்துல கட்டி கொடுங்க. 4 நாளும் சாப்பாடு கொடுக்காம இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பாவமான விஷயம். இப்ப மாடு வச்சிருக்கிறவங்க, மாடு விற்கக்கூடியவங்களும் இந்த நேர்த்தையில் அல்லாவை பயந்து கொள்ளணும். அந்த மாடுகளுக்கு நோயினை செய்யறது பாவம். அந்த மாடுகளுக்கு சாப்பாடை சரியாக கொடுக்கணும், தீனை சரியாக கொடுக்கணும். இன்னொன்று, மாடு அறுக்கிற நேரத்தில் மற்ற மாடு பார்த்துக்கிறிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அறுக்கக்கூடாது. கத்தியை கூர்மையாக வச்சு கொள்ளணும், கிபிலாவை முன்னோக்கி அறுக்கணும், பிஸ்மி சொல்லி அறுக்கணும். இதெல்லாம் சுன்னத்தான விடயங்கள். அதே போல
பல்லின மக்கள் வாழ்ற இப்ப நம்ம பகுதியில பிரச்சனை, பல்லின மக்கள் வாழ்ற நேரத்தில் அவங்களோட உணர்வுகளை தூண்டுற அளவுக்கு சிலாக்களுக்கு மாடு கடவுள். இஸ்லாம் அதைத்தான் வழிகாட்டுது. இஸ்லாம் என்கிறது எங்களுடைய தலைவரும் அன்று நான் சொன்ன அந்த ப்ரோக்ராம் அழகாக பேசுறாரு. அந்த வைசனிய மகாசன உலூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபேஸ்புக் ஊடாக பார்த்து கொள்ளுங்க. நம்ம என்ன எங்களை மார்க்கம் சொல்லுது, பள்ளின மக்கள் வாழ்ந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தையும் சொல்லப்படுது. அப்ப அந்த பள்ளின மக்கள் இதை தூண்டுற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இன்னும் சிலாக்கள்கிட்ட நம்ம கொடுக்கறது அல்லாவுக்காக வேண்டி கொடுக்குறோம். இது பெருமைக்காக வேண்டி செய்கிற விஷயம் இல்லை, சிலாக்கள் செய்கிற ஆக மோசமான செயல். இதனால பல பிரச்சனைகள் உண்டாகிருக்கேன்டா. வீடியோ இருக்கிறது, மாடை இருக்கிற நேரத்தில் மாடை இருக்கிற மாதிரி நாங்கள் மாடை அறுத்து கொடுக்குறோமுங்கிற மாதிரி மாட்டில் அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை வீடியோ எடுத்து போடுற, மாடை பங்கிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் வீடியோ எடுத்து போடுற. ஏன்னா நம்ம இருக்கிற நாடு என்ன நாடு, சிறுபான்மை இனமாக நாம் இருக்கிறோம். மற்ற மக்கள் நோவினை செய்து நம்ம ஒரு மாடை அறுக்கிற நேரத்தில் மாடை கடவுளாக நினைச்சு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இஸ்லாத்தை அவங்களுக்கு திருப்பி விளங்கப்படுத்தி கொள்ள முடியாம நிலைமையில் இருக்கும். இஸ்லாம் என்கிறது அன்பான மார்க்கம். அன்பை வச்சு அஹ்லாக்கை வச்சு தான் இந்த மார்க்கம் வளர்ந்துச்சு. வேற எந்த ஒன்றை வச்சு இஸ்லாம் வளரல, அஹ்லாக்கு, நட்பு, பாசத்தை வச்சு. அப்போ அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடியவங்களையும் அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஆனால் ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் தயவு செய்து வாலிபர்கள் அதே போல் அந்த மோட்டர் பைக்கில் எடுத்துகிட்டு போய் சுற்றுற, ஓடுற, ஸ்பீட்டாக ஓடுற, போலீஸ்காரர்களுக்கு இது செய்கிற, அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா அது நாளைக்கு நம்ம பாஸ்டாக போய் ஒருத்தன் திட்டான்னு சொன்னான், இல்லாட்டி அதே போல் சிலாக்கள் ஆற்றில் போய் குளிக்கிற, அதெல்லாம் நம்ம சுத்த போரான்னு நாங்கள் சொல்லலை. சரியத்தில் கோட்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாடுகளை இடங்களை போய் பார்க்கறது சந்தோஷமான, இஸ்லாம் அனுமதித்த விடயங்களை செய்ய எந்த ஒரு தப்பும் இல்லை. அந்த விடயத்தையும் கவனிச்சு கொள்ளணும். குறிப்பாக நான் சொல்ற இந்த இடத்தை திருப்பி ஏன்னு சொல்லணும்னா, இதனால பல பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகையாவுடைய மாட்டையோ ஆட்டையோ அறுக்கிற நேரத்தில் இந்த வீடியோக்கள் எடுத்து அதை போட்டு அதை சீரழிக்க வைக்கக்கூடிய காட்சிகளை நம் நாட்டு மக்களாக நாம் ஒவ்வொரு ஆளும் செய்யாமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் என நான் கருதுகிறேன். இந்த விடயத்துல நாட்டுடைய சட்டங்களை மதித்து நாங்கள் நடக்க வேண்டும். அதே மாதிரி நாட்டில் ஒரு மாடு கள்ள முறையில் நம்ம மாடு எடுத்துக்கொண்டு அதுக்கு சான்றுகள் இருக்கு, அதுக்கு அனுமதி பத்திரங்கள் இருக்கு. ஒரு மாட்டை அறுக்கிற நிமிஷம் அதுக்கு சில எம்மோச்சு அப்படி அந்த நோய்கள் இருக்குதான்னு இருக்கு. ஏன்னா நம்ம உலகியாவுடைய மாட்டை அறுக்கிற நேரத்தில் நோய் உள்ள மாட்டை கொடுக்கல. கண்குருள் உள்ள மாடு, ஒரு நடக்க முடியாத மாடுகள், சிலாக்கள் கேட்பாங்க அந்த தோல்ல சின்ன ஒரு காயம், அது பிரச்சனை இல்லை. நோய்களாக இருக்கக்கூடிய அது பிரச்சனை இல்லை. இந்த நோய்களாக இருக்க இடைகள் குறைஞ்சிருக்கும். இது நோயுள்ள மாடு என்று சொல்லுவோமே, கொம்புள்ள, அதை நான் வெளியும் கொண்டு வந்தேன் உங்களுக்கு சொல்றது. நான் நோயுற்ற, மெலிந்த, நொண்டியான, சொறி பிடித்த அந்த பிராணிகளை கருப்பமான, இப்ப கர்ப்பமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நம்ம மாடா இருக்கேலாம். ஆனா பெண் சிலாக்களை சில கேள்வி இருக்கு, பெண் மாடை பெண் ஆடை கொடுக்கலாம்னா அது கொடுக்கலாம். ஆனா அது கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கறதுக்கு ஏலா. இப்படியான பைத்தியம் பிடித்த இப்படியான பிராணிகளை அறுக்காம நம்ம சுகாதாரம் உள்ள ஆக சிறந்த வழி என்னண்டா, ஒரு 20 குறைஞ்சது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அந்த மாட்டை கொண்டு கட்டி அந்த மாட்டுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து போட்டு அறுக்கிறது தான் சொன்ன சரியான ஒரு முறை. அப்படி நம்ம இல்லாட்டியும் அந்த மாட்டை நம்ம அல்லாவுக்கு வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த மாட்டை சிறப்பாக கொடுப்பது தான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு போயா தினம் வந்து விட்டால் அதில் அந்த தினத்தில் நாங்கள் அதெல்லாம் பல்லின மக்கள் வாழ்ற நாட்டில் பல்லின மக்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்காது, எந்த ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது. ஆனா இந்த வருடம் நான் நினைக்கிறேன் போயாடே ஒன்று வரல, இப்போ சென்ற வருடம் வந்துச்சு, 10ஆம் தேதி தான் வருகிறது. சரி, இந்த அளவிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் நிறைவை கொண்டு வர இறுதியாக அவர்கள் சொல்லி முடித்து விடலாம். நிச்சயமாக இந்த அளவிலே நாங்களும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினை நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 2 விடயங்கள், முக்கியமான விடயங்களை பேசியிருந்தோம். ஒன்று அரஃபாவுடைய நோன்பு, அதுபோல அதுக்கு பிற்பாடு வருகின்ற இந்த குர்பானி சம்பந்தப்பட்ட விடயங்களையும் நாங்கள் திட்ட தெளிவாக பேசியிருந்தோம். இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களது கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய கிளையினை நாடி, அதனுடைய உலமாக்களினை நாடி நீங்கள் தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எமது கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு தலைப்புகளில், ஒவ்வொரு விடயங்களில்
திட்ட தெளிவான தெளிவுகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் சமூகம் வழி தவறிவிடக் கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக படைப்பதற்கு எமது அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை முன் வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு நாங்கள் முதல் கண் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம். அதுவரையில் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து சிறப்பித்த எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர், கல்முனை அல்ஹாதி அரபு கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அஷேக் ALM முர்சித் முஃப்தி ஜாதி நஜ்மி அவர்களுக்கு மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நிந்தவூர் ரப்பானியா ஹதீஸ் கலை நிறுவனத்துடைய அதிபராக இருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அஷேக் MI ஆஷிக் அலி ஜாதி நஜிம் ஆசிக் அலி ஹலுரி அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய பொருளாதாரம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்கள், அதனுடைய செயலாளர் அத்தனை பேருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அதே போல நானும் உங்களுக்கும் இந்த ஏற்பாடை செய்யணும் என்று எங்களை விடவும் நீங்கள் துடிதுடிப்பாக இருந்தீர்கள். உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மை செய்ய வேண்டும். நீங்கள் பல நல்ல விடயங்கள், நீங்கள் பல கஷ்டமான நிலைமையில் இருக்கும் போதும் நீங்கள் உங்களுக்கு நேரத்தை கொடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். அல்லாஹ் எங்களை கல்முனை ஜமியத்துல் உலமாவுக்கு நீங்கள் பல உதவிகள் செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட குடும்பம் சாலிகான பிள்ளைகள் அல்லாஹ் உங்களுக்கு உருவாகணும் என்று நாங்கள் துவா பிரார்த்தித்தவனாக, நான் சொன்ன சில விடயங்களில் உங்களுக்கு தெளிவாக இல்லை என்றால் நீங்கள் ஃபத்துவா என்று சொல்லி நீங்கள் டிரெக்டாகவே ஜமியத்துல் உலமாவிடத்தில் நீங்கள் எங்கள் ஹெட் ஆஃபீஸில் கேட்க முடியும். அப்படி உங்களுக்கு கேட்க முடியாவிட்டால் நான் உங்களுடைய கல்முனை பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளை தான் நான். நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த கொள்கையில இருந்தாலும் நீங்கள் என்னிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். சிறந்த உலமாக்கள், நான் இங்கே சொன்னதை போல ரப்பானியாவுடைய அதிபர் இருக்கிறாரு, இன்னும் ஏனைய பல முஃப்திகளும் உலமாக்களையும் எங்களை ஜமியத்துல் உலமா இதை சுமந்து இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீ எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஏழுமான முயற்சிகளை உங்களுக்கு செஞ்சு தருவோம் என்கிறதையும் சொல்லி, இதுக்கு உதவி செஞ்ச இதை பார்த்த நேர்கள் அனைவருக்கும் நான் ஜஸாக்குமுல்லாஹ் கைரானி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அளவிலே நானும் விடைபெற்றுக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாங்கள் ஜமியத்துல் உலமாவின் ஏற்பாட்டில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அல்லாஹு தாலாவை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். இணைந்திருந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.